இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம் உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன். சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும்
அருளோடும் ஆசீரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 681வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் இருமை என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த இருமை தொகுப்பில் இன்று நமது தளத்தில் தொடர் நிகழ்வாக அரங்கேறி வரும் உள்ளமும் உடலும் என்ற அற்புதமான தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை நமக்கு அதிகாலை அன்பு பரிசாக வழங்க இணைந்துள்ளார் அன்பு சகோதரி சசிகலா பாரி அவர்கள். நிறைய கருத்துக்களை தமது வாழ்வியல் அனுபவங்கள் மற்றும் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் வாயிலாக அதை இரண்டர கலந்து நமக்கு ஒரு சிறப்பான கருத்துக்களை, சிறப்பான சிந்தனைகளை நமக்கு பரிசளிப்பதில் வல்லவராக இருப்பவர் அன்பு சகோதரி அவர்கள். எப்பொழுதுமே நல்ல நல்ல விடயங்களை நமது மனதில் ஆழ பதியும் அளவிற்கு வெகு சிறப்பாக எடுத்துரைப்பதிலும் வல்லவராக இருக்கக்கூடியவர். இத்தகைய சிறப்புமிக்க ஒருவர் இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்துள்ள தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருகு 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை உள்ளமும் உடலும் என்ற அற்புதமான சிந்தனையின் கீழ் நம்மை நாமே செதுக்குவோம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை வசந்தப்படுத்துவோம். நன்றி. நன்றிங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் காலை வணக்கம். உள்ளமும் உடலும் அப்படிங்கிற தொடர் சிந்தனையில இந்த வார தலைப்பு இருமைங்கிறதுல மகரிஷி கொடுத்த ஒரு பயிற்சி முறை கவலை ஒழித்தல், அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சிந்தனை பார்க்க போறோம். சரித்திரம் படைப்போம் தளத்துக்கு நன்றி, அவர்களுடைய கூட்டு உழைப்புக்கு நன்றி. இன்னைக்கு ஆரோக்கிய பிரிட்டோ அவர்களுக்கு, சகோதரர் அவர்களுக்கு ஒரு சிறப்பு நன்றின்னு கூட சொல்லலாம். இன்றைய நாள் அந்த மாதிரி சிறப்பான நாள். அதனால அது நான் அவங்களுக்கு ஒரு சிறப்பு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு வேதாத்திரியில் வேள்வி தினம் அப்படின்னு சொல்லி சிறப்பிப்போம் இன்றைய நாளை. ஏன் அப்படின்னா மகரிஷியோட ஜெயந்தி நாள் இன்னைக்கு.
19வது ஜெயந்தி நாள். இன்னைக்கு என்னை அழைத்தமையில ரொம்ப மகிழ்ச்சி. அன்னைக்கு மகரிஷியோட நினைவாவே அவர்களோட கருத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புங்கிறதுனால அதுக்காக தான் சிறப்பு நன்றி நான் சொன்னது. இன்னைக்கு எல்லா மன்றத்துலயும் என்ன நிகழ்வு இருக்கும் அப்படின்னா, எந்த ஒரு இதுவும் இல்லாம அமைதியான முறையில வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்கிற இந்த ஒளி மட்டும்தான் எல்லா மன்றங்களிலையும் இருக்கும். கொஞ்சம் அதிகப்படியா சொல்லணும்னா, ஒரு மகரிஷியோட வாழ்ந்த அன்பர்கள் வந்து அவர்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்குவாங்க. மற்றபடி இந்த வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்கிற மந்திரம் மட்டும்தான் ஒலிச்சிட்டு இருக்கு எல்லா இடத்துலையும். இன்னைக்கு பூமி ஃபுல்லா காந்த களம் வந்து ஒரு தூய்மையான காந்த களமா இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா மகரிஷியோட ஆசை என்னன்னா, உலகத்தையே வாழ்த்தி வாழ்த்தி நம்ம அமைதிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு அது சிறப்பா முழுவதும் சிறப்பா நடைபெறுங்கிறது பகிர்ந்துக்கிறேன். இன்னைய நாளோட சிறப்பை அவரோட நினைவு நாள்ல அவரோட ஒரு வாழ்வியல் அனுபவத்தோடையே இன்றைய நிகழ்வை வந்து நம்ம தொடர்வோம். அவர்கள் வந்து நெசவு தொழில் செய்தாங்க. அது அனைவருக்கும் தெரிஞ்சது தான். அவங்களோட தொழிலுக்காக, நெசவு தொழிலுக்காக நூல் வாங்குறதுக்கு அவங்க ஊர்ல இருந்து சென்னைக்கு ட்ரெயின்ல போயிட்டு, அவர்களும் அவர்களுடைய சகோதரரும் நூல் வாங்க போயிட்டு நூல் வாங்கியாச்சு. அதிகப்படியான பணம் கொடுத்து வாங்கியாச்சு. பெரிய அளவுல நூல் வாங்கி ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. அண்ணனும் சகோதரரும் குருவும் சகோதரரும் ட்ரெயின்ல ஏறுறப்ப ஒரே கம்பார்ட்மெண்ட்ல கிடைக்கல. ஏறுறதுக்கு இரண்டு இதுல பிரிஞ்சு ஏறுறாங்க. ஆனா ஏறுறப்ப பேசிக்கிட்டாங்க. இருவரும் இந்த இடத்துல இணைஞ்சு வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏறிக்கிட்டாங்க. ஏறியாச்சு. திருப்பி ஊருக்கும் சொந்த ஊருக்கும் வந்தாச்சு. இறங்குறப்பதான் வந்து ஒருவர் பாத்துக்கிறாங்க. வாங்கிட்டு வந்த நூல்ல இருவருமே அந்த சென்னை ட்ரெயின் ஸ்டேஷன்லயே விட்டுட்டு வந்துட்டாங்க. அப்பதான் தோணுச்சு, உடனே நம்ம ஒரு செயல் உடனே என்ன விட்டுட்டு வந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு கவலை தான் வரும். அப்போ வந்து ஒரு சிந்தனை குருவுக்கு எழுந்தது. என்ன அப்படின்னா, பொருள்ல இருக்கா கவலை, நிகழ்ச்சியில இருக்கா, இல்ல அந்த நிகழ்வு இந்த மாதிரி இழப்பு ஏற்பட்டதுங்கிற எண்ணம் வந்து எழுந்ததுக்கு அப்புறம் இருக்கா அப்படின்னா, அந்த இழப்பை பற்றி சிந்தனை வரப்பதான் கவலை வருது. மனதுக்கு கவலை ஏற்படுது. இந்த எண்ணம் வந்ததுக்கு அப்புறம் தான் கவலை ஏற்படுது. அதுக்கு முன்னாடி எப்போ ட்ரெயின் ஸ்டேஷன்லயே விட்டுட்டு வந்தப்பயே பொருள் இழப்பு அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. பொருள் இழப்பு. ஆனா பயணம் முடிவுல தான் அது தெரியுது. முடிவுல தெரியறப்பதான் கவலை ஏற்படுது. அப்ப கவலை என்ன அப்படின்னா, நிகழ்வு இழப்ப உணர்றப்ப மட்டும்தான். அப்ப இழப்ப உணரலைன்னா நமக்கு கவலை கிடையாது அப்படிங்கிறது. அப்ப அந்த எண்ணத்துலதான் இழப்பு, மனதுலதான் கவலை அப்படிங்கிறது அவருக்கு விளங்கினது. இதுக்கப்புறம்தான் இது நமக்கு வந்து புரிதலுக்காக இந்த பயிற்சி முறைகள்லாம் வந்தது அப்படிங்கிறது. மனவளக்கலையே வந்து மகரிஷி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என் வாழ்வில பெற்ற அனுபவங்கள்ல உங்க வாழ்க்கைய எளிமையா நடத்துறதுக்கு தான் நான் வடிவமைச்சு கொடுத்துருக்கது. அமைதியா செயல்படுவதற்காக தான் வடிவமைச்சு கொடுத்தது அப்படின்னு சொல்லி மகரிஷி சொல்லுவாங்க. இது வந்து முதல் சிந்தனையா இனிய இது தொடரும். எண்ணத்தினாலதான் கவலை வருது. இழப்பை உணர்றப்பதான் எண்ணத்தினால கவலை வருது. என்ன கவலைனால என்ன ஆகுதுன்னா, நம்ம உயிராற்றல் கவலை வந்து வாரி வெளியில இறைச்சிருது அப்படின்னு சொல்லுவாங்க ஆற்றல்ல. அதனால விழிப்பா இருக்கணுங்கிறது. இன்னைக்கு அடுத்த சிந்தனை போவோம். தொடர்ந்து இன்னைக்கு சிந்தனை வந்து இந்த கவலை ஒட்டிய சிந்தனை தான் பார்க்க போறோம். இப்போ வந்து ஒரு இறைத்தன்மை பத்தி ஒரு
மகரிஷி சொன்ன விளக்கத்தை பார்ப்போம். ஆஹ் இறை இறை வழிபாட்டு முறை அப்படின்னு சொல்லலாம் இத. ஆஹ் எப்போதுமே ஒரு வாழ்வியலோட இணைந்த ஒரு தன்மையை தான் மகரிஷி சொல்லுவாங்க. அதுல ஒரு தன்மை என்ன அப்படிங்கிறது தான் இப்ப பார்ப்போம். இறை வழிபாடு அப்படிங்கிறது எப்படி நமக்கு தோன்றுச்சுன்னா நமக்கு முன்னோர்கள் கொஞ்சம் அப்படியே ஆதி மனிதர்கள் இருந்தே கொஞ்சம் சிந்தனை செய்து பார்த்தா அவர்களுக்கு எதெல்லாம் உதவியா இருந்ததோ அது வந்து வழிபாட்டுக்குரிய பொருளா மாற்றம் பெற்றது. அது நாளடைவில் அப்படியே கொஞ்சம் பஞ்சபூதங்களையும் வழிபட, ஏன்னா அதெல்லாம் உதவியோட தான் நம்மளோட வாழ்வியல் இருக்கு. அதனால அதெல்லாம் வந்து வழிபாட்டுக்குரிய செயலா மாற்றம் பெற்றது. இன்று அளவுல வரைக்குமே நம்ம என்ன பஞ்சபூதங்களை வழிபாடு நடத்த தானே செய்யறோம். எத்தனை எத்தனை வழிபாட்டு முறை, தீபத்துக்குள்ள வழிபாட்டு முறை இருக்கு, தண்ணியில வழிபாட்டு முறை இருக்கு, மண்ணில் வழிபாட்டு முறை இருக்கு, எத்தனை வழிபாட்டு முறைகள் இருக்கு. எல்லாமே என்னத்துக்குரியதுன்னா நம்ம அதுல இருந்து பெற்றுக்கொண்டதை அதை நன்றி செலுத்தும் வரையில அதை மதித்து போற்றுறதுதான் வந்து வழிபாட்டு முறை. மகரிஷி சொல்றதே அதை உணர்ந்து மதித்து போற்றுவோம்னு தான் சொல்லுவாங்க. அதை உணர்ந்து மதித்து போற்றுறதுதான் வழிபாட்டு முறை. சரி, புறப்பொருள்ல இருக்கிற இந்த பஞ்சபூதங்கள் நமக்கு தெரியுது, அதனாலதான் அனைத்தும் தோற்றமாச்சு. அதனால வழிபாட்டு முறைகள் செய்யறோம். மண்ணு மாசுபடக்கூடாதுன்னு நினைக்கிறோம், காற்று மாசுபடக்கூடாதுன்னு நினைக்கிறோம், புவி வெப்பமடையக்கூடாது அப்படிங்கறது நினைக்கிறோம். இந்த பஞ்சபூதங்கள் வந்து ஆஹ் தூய்மையா இருக்கணுங்கிறத நினைக்கிறோம். அப்ப அதே பஞ்சபூதங்களால் ஆனது தானே நம்ம உடம்பு. அப்போ அந்த பஞ்சபூதங்கள், வெளியில இருக்க பஞ்சபூதங்கள் மதிக்கிறோம், நம்ம உடம்புல இருக்க பஞ்சபூதங்களும் அது வழிபாட்டு முறைக்குரியது தானே. அது முறையா மதித்து போட்டுறோமா அப்படின்னா அது ஒரு சிந்தனைக்குரிய கேள்வியா தானே இருக்கு. முறையா பாதுகாக்கிறோமா அப்படின்னா, போற்றி மதிக்கிறோமான்னா அது கொஞ்சம் நம்ம சிந்தனைக்குரிய செயல் தான். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு அதை வந்து செய்யறோம். ஆனா முழுமையா மதிக்கலன்னு சொல்ல முடியாது. ஆனா முறையா மதிக்கிறோமா அப்படிங்கிறது தான் கேள்வி இந்த இடத்துல. அந்த உடம்புல இருக்க பஞ்சபூதங்களை கொஞ்சம் சிந்தனைக்கு எடுத்துப்போம். நமக்கு தெரியும், கெட்டி பொருளா இருக்கிறது நம்ம எலும்பு கெட்டி பொருள். அதை விட அடர்த்தி குறைவானது ரத்தம். அதை விட அடர்த்தி குறைவானது வெப்பம், உடம்பு சூடு. அதை விட அடர்த்தி குறைவானது நம்ம மூச்சு காற்றோட்டமா இருக்கிறது. அதை விட அடர்த்தி குறைவான ஒண்ணு என்னன்னா முதல் பூதம், அதான் சொல்லுவோம், அதுதான் உயிர். மற்ற நான்கெல்லாம் ஓரளவுக்கு நம்ம கண்ணுல பார்த்து உணர்ந்து ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிறோம். ஆனா முதல் பூதம் நான்கையும் உணர்ற அளவுக்கு முதல் பூதத்தை உணர்றோமா, உயிர் அப்படிங்கிற பூதத்தை அப்படின்னா அது வந்து நம்ம சிந்தனைக்கு கொஞ்சம் எடுத்துக்க வேண்டியத கருத்தாதான் இருக்கு. முதல் பூதம், அத மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, நம்ம உடம்புல ஓடிட்டு இருக்க விண் என்கிற உயிர், ஆகாச சக்தியை தான் விண் என்கிற உயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உயிர் எதனால ஆனதுன்னா அதுதான் இறை துகளின் கூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. காற்று கூட இத்தனை மூலகங்கள் இணைந்தா காற்றுன்னு சொல்லிடலாம், இத்தனை மூலகங்கள் இணைஞ்சா வெப்ப காற்றுன்னு சொல்லிடலாம், வெப்பம்னு சொல்லிடலாம். ஆனா வந்து இறைத்துகள்ல வந்து நம்ம நிரூபிச்சிருக்கோமா அப்படின்னா விஞ்ஞான அளவைக்கு அது உட்படாதது அப்படின்னு சொல்லுவாங்க மகரிஷி. எந்த ஒண்ணுமே கால தூர பருமன் வேகத்துல நிரூபிச்சது ஒண்ணு மட்டும்தான் நம்மளால அதை நம்ம சிந்தனைக்கு எட்டும், அதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனா உயிரை வந்து விஞ்ஞான அளவுகள்ல கருவிகள்ல அதை அளக்க முடியாது, அதனால வந்து அதை உணரதான் முடியும் அப்படின்னு சொல்றது. அப்ப அதை உணர்ந்தாதானே நம்ம மதித்து போற்றவும் செய்வோம். நமக்குள்ள இருக்க உயிர் துகள் அது இறை துகளால் ஆனது, அதை உணர்ந்தாதான் மதித்து போற்றவும் செய்வோம் அப்படிங்கிறது. இப்ப உயிர் இருக்குங்கிறது தெரிஞ்சாச்சு, அதை வேணா உணர்ந்து அதை மதித்து போற்றுறதுக்குரிய வழியை தான் நம்ம இன்னைக்கு பாக்குறோம். அந்த இறை துகளை என்னன்னு சொல்றோம்னா ஆகர்ஷண சக்தி, பேராற்றல்னு சொல்லலாம், பிரபஞ்ச ஆற்றல்னு சொல்லலாம். அதுதான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம். எது வேணாலும் நம்ம அதை வந்து நம்ம புரிதலுக்கு என்னவோ
அது நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதுதான்ங்கிறது நம்ம அத வந்து ஒரு வடிவமைச்சு சொல்ல முடியாதுங்கிறதுக்காக தான் அவர்கள் புரிந்ததுக்கு தகுந்த மாதிரி அதை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அஹ் இந்த தன்மை என்ன என்ன மாதிரி நமக்குள்ள செயல்படுங்கிறத பார்ப்போம். நம்ம உயிர் இறைத்தன்மையோட உள்ளது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சாச்சு. அதை எந்த அளவுக்கு மதித்து போற்றுறது அப்படின்னா, ஹம், உயிர் துகள் இல்லாம காற்று வராது. காற்று அடுத்த நிலை வந்து வெப்பம் வராது. இது தெரிஞ்சாச்சு. இப்ப தெரிஞ்சா மதித்து அந்த பஞ்சபூதங்கள் நம்ம உடம்புல இருக்க பஞ்சபூதங்களையும் முறையா சீரா இயக்குறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்ல. இப்ப இந்த பூதங்கள் சீரா இருந்தா உடலுக்கோ உயிருக்கோ எந்த பிணக்கோ வேற்றுமையோ இல்லாம உடம்பு சீரா இயங்கும். நம்ம ஆரோக்கியமாவும் இருப்போம். அடுத்த ஆரோக்கியம் மட்டும் இல்லாம இந்த மனதுல இருந்து எழுற அந்த காந்தம் தான் இறையினால நம்ம கிட்ட இருக்க தூய்மை தன்மை மட்டும் இல்லாம பிறர்கிட்ட இருந்தும் நம்ம வந்து ஒரு நல்லதை பெற்றுக்கொள்றதுக்கு ஒரே வழி என்னன்னா இந்த உயிர்ல இருக்க தூய்மைதான், முறையா வச்சிருக்கிற அந்த தூய்மைதான் அப்படிங்கிறது. அப்ப முறையா தூய்மையா வச்சுக்கிறப்ப எல்லா தன்மையும் நம்ம ஈர்க்க முடியும். அதுதான் இறை வழிபாடுன்னு மகரிஷி சொல்லுவாங்க. நமக்குள்ள இருக்கிற இததான் வந்து முன்னோர்கள் நம்ம சித்தர்கள்லாம் சொன்னது. நமக்குள்ள இருக்கு இறை அப்படிங்கிறது இததான் சொல்றது. நமக்குள்ள இருக்க இறைதான் அனைத்துலயும் இருக்கு. அனைத்துல இருக்கிற இறைதான் நமக்குள்ளும் இருக்குங்கிறது இததான் சொல்றாங்க. இத மதித்து போற்றி பாதுகாக்கணும்னு மகரிஷி சொல்லுவாங்க. எப்படி வார்த்தை பாருங்க. உணர்ந்து மதித்து போற்றி பாதுகாக்கணும். எத்தனை வார்த்தைகள்! எந்த அளவுக்கு நம்ம அதுல கவனமா இருக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ ஒரு வார்த்தைகள் எல்லாம். சரி, இத வந்து நம்ம தெரியுது, பஞ்சபூதங்கள் தெரியுது, பாதுகாத்துனா உடலுக்கு நல்லது, உயிருக்கும் நல்லது. நம்ம இது வந்து நம்ம ஆன்மாவும் தூய்மையா இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. இதுக்கும் நீங்க சொன்ன கவலை, இன்னைக்கு டாபிக் கவலை ஒழித்தல். ஆனா இதுக்கும் கவலை ஒழித்தலுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிற எண்ணம் தானே தோணுது. அதுதான் அடுத்து பார்க்க போறோம். இது வந்து பேரறிவான தன்மை உள்ளது அப்படிங்கிறது. எப்படி அது பேரறிவா இருக்கு? நமக்குள்ள உடம்புல உயிர் எப்படி பேரறிவா இருக்கு அப்படின்னா, விரல்ல ஒரு சின்ன காயம் ஏற்படுது. காய்கறி கட் பண்றப்பயே ஒரு சின்ன காயம் ஏற்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க. காயம் வந்து எத்தனை நாள்ல சரியாகும்? நம்ம அது எதுவும் சின்ன காயம்னா ஒரு பெரிய மெனக்கடை, அது ஒரு சரி பண்றதுக்கு கூட ஒரு பெரிய ஒரு செயல் செய்திருக்க மாட்டோம். ஆனா ஆட்டோமேட்டிக்கா சரியா போகும். எப்படின்னா இறைவன் அந்த அந்த உடம்புல இருக்கிற அந்த உயிர் வந்து அதுல இருக்க ஆற்றல் வந்து அதை சரி செய்திடும். அதுவே பெரிய காயமா இருக்கு, ரொம்ப ரத்த இழப்பு அப்படின்னா ஓடி வந்து எல்லாம் சரி பண்ண பார்க்கும். முடியல அப்படின்னா அது ஆற்றல் வந்து வெளியில போய் முழுவதுமா வெளில போறதுதான் உயிர் இழப்பு அப்படின்னு சொல்றது. இப்போ உயிரோட தன்மை தெரியுது, இது எந்த அளவுக்கு நமக்கு உதவியா இருக்கு அப்படிங்கிறது. இன்னும் கொஞ்சம் விளக்கம் சொல்லணும்னா, நமக்கு சாப்பாடு சாப்பிட்றோம். ஒரு இவ்வளோ உணவு சாப்பிட்டா நமக்கு இவ்வளோ சத்து கிடைக்குதுன்னு நமக்கு தெரியும். ரத்தம் சாப்பாடு தான் ரத்தமா ஆகுது, உணவு தான் வந்து ரத்தமா மாறுது. இவ்வளோ உணவு கொடுத்தா இவ்வளோ ரத்தம் வருதுன்னு நமக்கு தெரியும். இப்ப ஒரு மிஷின்ல கொடுத்து இந்த உணவு கொடுத்து இப்ப நம்ம சாப்பிட்ற உணவு கொடுத்து கொஞ்சோண்டு இவ்வளோ ரத்தம் கொடுங்க அப்படின்னா இந்த மிஷின் அந்த ஒரு விஞ்ஞான கருவி வந்து கொடுக்குமா அப்படின்னா அது கொடுக்கவே கொடுக்காது. நம்ம உடல் தான் அதை ரத்தமா மாத்தி கொடுக்கும். இதை விட வந்து நமக்கு ஒரு இறைத்தன்மையை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு வேற ஒண்ணு விளக்கம் வேணுமானா தேவையில்லை. நம்ம உயிர் அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் மிக்கது அப்படிங்கிறது. சரி, இப்ப இந்த உயிர் அவ்வளோ ஆற்றல் மிக்கதுன்னு தெரியுது. எவ்வளவோ விஞ்ஞான கருவிகள் கண்டுபிடிச்சாச்சு. ஆனா நம்ம அந்த உடம்புல இருக்க ஏதாவது ஒரு உறுப்பை உற்பத்தி செய்ய முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது. கருவிகளை மட்டும்தான் உற்பத்தி செய்ய முடியும் நம்மளால வெளியில. உள்ள இருக்க எந்த பொருளும் நம்மளா ஒரு
நினைத்தாலும் அது வந்து இறைத்தன்மையோட அந்த இருக்க உயிர் தான் அது அத்தனையும் பாதுகாத்து செயல் செய்து நமக்கு வந்து உடம்ப உடம்ப வந்து வழி நடத்துது அப்படின்னு சொல்லலாம். சரி, இதை வந்து எப்படி மதித்து போட்டுறது அப்படின்னு பார்ப்போம். இன்னைய டாபிக் கவலைக்கு வந்துரும். கவலையா இருக்கப்ப என்ன ஆகுது? எண்ணம் ஆகுது. அந்த எண்ணம் வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த திரும்ப 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 எண்ணம் வரப்போ அந்த எண்ண எழுச்சினால ஒரு மனிதரையோ ஒரு செயலையோ செய்யறப்ப என்ன ஆகும்னா, அந்த மனிதர் அளவுக்கு அந்த செயல் அளவுக்கு நம்ம எண்ணம் எழுச்சி பெறப்ப நம்ம ஆற்றல் வந்துதான் நம்ம உடம்புக்குள்ள இருக்க ஆற்றல் தான் அங்க எழுச்சி பெறுது. அப்ப எழுச்சி பெறப்ப என்ன ஆகும்? அது வந்து எழுச்சி பெற்று ஆற்றல் வெளியே போய்க்கிட்டே இருக்கும். எப்படி நம்ம ஒரு விஷயத்த சரி பண்றதுக்கு உயிர் வந்து அதோட ஆற்றல் கொடுத்து சரி பண்ணுதோ, அது மாதிரி வெளியில போய் அந்த ஆற்றலை வந்து மனம் விரிஞ்சு ஆற்றலை விரயம் பண்ணிக்கிட்டே இருக்கும். இததான் ஒரு சித்தர் கூட பிறருக்கே உழைத்து ஏழையானேன்னு சொல்றதுக்கான என்னன்னா, பிற பொருள்ல இருந்தே பிற இதுல இருந்தே நம்மள ஆற்றலை விரயம் பண்ணி ஏழையானேன்னு அவங்க சொல்றதும் இந்த கருத்தை ஒட்டினதுதான். அப்போ கவலையில எந்த அளவுக்கு நமக்கு புற இதனால ஆற்றல் விரயம் ஆகுது அப்படிங்கிறது தெரியுது. இது உயிர் விரயம் தான். உயிர்ல இருக்க அந்த இறையாற்றல் விரயம் தான். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி விரயமாகுது அப்படிங்கிறது. மகரிஷியோட கொஞ்சம் சிறு விளக்கத்தோட அடுத்த நிலை போகலாம். கவலை பற்றி மகரிஷி என்ன சொல்றாங்க அப்படிங்கறது பார்ப்போம். கவலை என்பது கற்பனை வலை. நம்ம வந்து செயல் நடக்குதோ இல்லையோ அது நடக்கிறதா நினைச்சு நம்ம கவலைப்படுறோம் பாருங்க, அதுதான் கற்பனை வலைன்னு சொல்றாங்க. உடலுக்கோ மனதுக்கோ சிக்கல் வரும்போது அந்த சிக்கலை சந்திக்க போதிய பலமில்லாத மனநிலைதான் கவலை. சிக்கல் வந்ததுன்னா போதுமான மன வலிமை இல்லைன்னா அதுதான் நம்ம கவலை. நல்ல ஸ்ட்ராங்கா இதை நம்ம செய்ய முடியும் அப்படின்னா நமக்கு கவலை வருமானா? இல்ல. போதிய மனநிலை அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய போதிய மன வலிமை இல்லாதப்பதான் வந்து அது கவலையா மாறுது அப்படிங்கிறது. சினத்துல என்ன ஆகும்னா, நம்ம ஆசைப்பட்டது நிறைவேறல, அது தடையாச்சுன்னா சினமாகுது. எழுச்சி நிலை தான். அனைத்து உறுப்புகளும் அப்படி எழுச்சி பெற்று அது தடையை நீக்கிறது தான் அது வந்து சினமாகுது. அதுவே இந்த கவலையில என்னமா ஆகுதுன்னா, நம்மளோட முறைப்படுத்தப்படாத ஆசை வந்து நிறைவேறத்துக்கு தடையாகிறப்ப மனதோட வலிமை இல்லாத நிலைதான். அங்க வந்து எழுச்சி பெற்றுது. இங்க எழுச்சி பெறாம உள்ளேயே இருந்து கவலைப்படுற உள்ளேயே இருந்து அது செயல் நடக்கிறது தான் வந்து கவலை அப்படிங்கிறது. ஆனா சினத்துல வந்து எழுந்த யார் நம்ம சினம் பட்டா நமக்கும் பாதிப்பு, எதிராளிக்கும் பாதிப்பு. ஆனா கவலை எப்படின்னா, நம்மளையே அந்த இரண்டு பேரோட இரண்டு பேரோட பாதிப்பையும் நம்ம ஒருவரே ஏற்றுக்கொண்டு உடல் முழுவதும் அது இருக்கிற அத்தனை உறுப்புகள், இந்த உறுப்புகள் தான் அந்த உறுப்புகள் தான் இல்ல, அத்தனை உறுப்புகளுக்கும் பாதிப்பு. இதை பத்தி எல்லாரும் ஓரளவுக்கு புரிதல் இருக்கிறதுனால நான் அந்த கவலை சார்ந்து கொஞ்சம் ரொம்ப நான் சிந்தனைக்கு போகல. ஆனா மகரிஷி கொடுத்த பயிற்சி சார்ந்து இன்னைக்கு சிந்தனைக்கு போகும். ஏன்னா நமக்கு வந்து அதை பத்தின புரிதல் வேணும். தீர்வு தானே நமக்கு வேணும். அதை சார்ந்த தீர்வுக்காக இன்னைக்கு அதை ஒரு இன்ட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு செக்ஷனா இன்னைக்கு வழி நடத்தலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா நான் அதுக்கு மகரிஷி என்ன வழிமுறைகள்லாம் கொடுத்துருக்காங்கிறது ஒரு சிந்தனை செய்வோம் இன்னைக்கு. அதுல 4 விதமான கவலைகள் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கவலைக்கு வந்து அடிப்படை 2 செயல் தான். ஒண்ணு வந்து திறமையின்மை, அச்சம். நம்ம ஒரு நல்ல ஒரு திறனா இருந்தா அப்பயும் கவலை வராது. அச்சம் இல்லாம இருந்தாலும் வராது. திறமையின்மை, அச்சம் தான் முதல் காரணமே அப்படிங்கிறாங்க. அதுல 3 வித காரணம் சொல்றாங்க. உடல் ஆற்றலுக்கும் மன ஆற்றலுக்கும் உள்ள வேறுபாடு. இது வந்து நம்ம இப்ப இருக்க ஐடி மக்கள் அவங்களோட பார்ப்போம். அவங்களுக்கு வந்து 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஒர்க் பண்றாங்க. மூளைதான் அதிகமா வேலை செய்யுது. உடல் ஆற்றல் வந்து அந்த அளவுக்கு நம்ம உடல்ல வந்து நம்ம இயக்கம் பெறல. மனது மட்டும் இயக்குறாங்க. அப்ப என்னன்னா உடலும் மனமும் சமமா இயங்குறப்பதான் உடல் ஆரோக்கியமா இருக்கும். அது ஸ்ட்ரெஸ் அதிகப்படியா இருக்குது காரணம் இதான். உடலும் மனமும் இணைந்து செயல்படாதது. இது வந்து உடல் ஆற்றலுக்கும் மன ஆற்றலுக்கும். எதிர்பார்ப்புக்கும் நடப்புக்குன்னா நம்ம குடும்பத்திலேயே பாருங்களேன்.
நம்ம இப்படிதான் அவங்க நடந்து கொள்ளணும்னு நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி அவங்களும் நம்மள நினைப்பாங்க. அந்த மாதிரி நடந்து கொள்ள முடியுமா அப்படின்னா, எல்லா சூழ்நிலையிலும் நடந்து நடக்க முடியாது. இது இது வந்து ஒரு இதனாலேயும் ஒரு கவலை அப்படிங்கிறது. தேவைக்கும் இருப்புக்கும் இப்ப இல்லறத்திலேயே பார்ப்போம். ஆம், ஒரு மாதம் வந்து பார்த்தா செலவு வந்து நம்ம தேவைக்கும் செலவுக்கும் வருமானத்துக்கும் கரெக்டா இருக்கும். ஒரு சில டைம் பார்த்தா நம்ம அதிகப்படியான செலவு இருக்கும். ஆனா பொருளாதார வருமானம் அந்த அளவுக்கு இருக்காது. ஆம், வருமானம் ஒரே இதுதான். செலவு தான் நம்ம அதிகம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்படிங்கிறப்போ அந்த 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 இதுல வந்து நம்ம அந்த இடத்துல ஒரு கவலை வரதானே செய்யுது. இது இந்த 3யும் வந்து திருப்பி சொல்றேன். உடலுக்கும், மனதுக்கும் ஆற்றல் வேறுபாடு, எதிர்பார்ப்புக்கும், நடப்பிற்கும் உள்ள வேறுபாடு, தேவைக்கும், இருப்புக்கும் உள்ள நம்ம தேவை இவ்வளவுதான், தே தேவை இவ்வளவு இருக்கு. ஆனா நம்மகிட்ட இருக்கிற வருமானம் கம்மியா இருக்கு அப்படிங்கிறது. இந்த அடிப்படை காரணம்னு அவங்க மகரிஷி சொன்னது. இதுல வந்து ஆ இந் ஆ இன்னும் ஒரு கூடுதல் விளக்கம் சொல்லணும்னா, நம்ம வந்து ஒரு ஒரு முறையற்ற பழக்கம், ஒரு புகை பழக்கமோ அல்லது தேவையில்லாத உடல்நல குறைவுக்குரிய பழக்கம் இருக்கிறதுனால வர உடல் பாதிப்பை விட, கவலையினால ஏற்படுறதுனாலயும் பழி வாங்குறது, விட்டு கொடுக்காம, பொறாமை குணம் உள்ள உள்ள ஒரு மனிதருக்கு என்ன மாதிரி உடல் பாதிப்பு ஏற்படும்னா, இந்த தீய பழக்கத்தை விட அதிகப்படியான உடல் பாதிப்பு எதுல வருதுன்னா, இந்த இந்த மாதிரி எண்ணங்களனால வருது. அதனால நம்ம அதை வந்து போக்கியே ஆகணும். அந்த ஆன்மாவுக்கு வந்து தூய்மை இல்லாத செயல் வந்து இந்த எண்ணங்கள்லாம் இதை வந்து போக்கியே ஆகணும். அதை ஒழித்து ஆகணும்னு சொல்லுவாங்க. கவலையை ஒழித்திடணும். மகரிஷி எந்த இடத்துலயுமே வந்து அதிக ஒரு அழுத்தமான வார்த்தை கொடுக்க மாட்டாங்க. இந்த ஒன்றுல மட்டும் ஒழித்தே ஆகணும்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உடல் பாதிப்பு நம்ம ஆன்மாவோட அடுத்த நிலை படிக்கு போறதுக்கு ரொம்ப தடையா இருக்குது. என்னன்னா அந்த கவலையும் சினமும். அதனால இதை வந்து போக்கியே ஆகணும்னு மகரிஷி சொல்லுவாங்க. உறவுக்கு சார்ந்து ஒரு பார்ப்போம். உறவுகள்ல 3 படிநிலையா ஒரு விளக்கியிருப்பாங்க. இப்போ உறவுகளுக்கு வந்து நம்ம ரொம்ப அதிகப்படியான உறவுகள் பிணக்கு தான் அதிகம் நம்ம பார்க்குறோம். அதுக்கு ஒரு 3 விதமான விளக்கம் இருக்கும். படிநிலைகள் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு நம்ம வீட்டிலேயே வச்சுப்போங்களேன். ஒரு உறவுக்கும் நமக்கும் ஒரு ஒரு விஷயத்த நம்ம எடுத்து சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. முதல்ல எடுத்து சொல்லணும். அப்போ எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறது நம்மளோட கடமையா இருக்கு. சரி, எடுத்து சொல்லுவோம். அவர்கள வந்து நம்ம மதித்தாதான் ஆஹ் அவங்க அவர்கள நம்ம மதித்தாதான் அவங்க நம்ம அவங்கள மதிக்கணும், அவங்க நம்மள மதிப்பாங்க. இந்த சூழ்நிலையில நம்ம எடுத்து சொல்றப்ப மட்டும்தான் அது வந்து ஒரு செயல் வடிவத்துக்கு வரும். இல்லைன்னா அது பிணக்காதான் எழுங்கிறது. அப்ப நான் நம்பிக்கை வர மாதிரி நடந்துக்கிறேன், இருந்தாலும் அவங்க கேட்கல அப்படின்னா அடுத்த நிலை வாழ்த்து சொல்லுவாங்க. 2வது படிநிலை என்னன்னா வாழ்த்தணும். அந்த அந்த உறவுகள் வந்து நல்ல நிலையில நல்ல செயல்களா இருக்கணும் அப்படிங்கறது வாழ்த்தணும். சரி, இது வாழ்த்தவும் செய்யறேன். அப்பவும் அவர்கள்கிட்ட சீரான செயல் இல்லை அப்படின்னா அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து திருத்தணும்னு அவசியம் இல்லை. இறையே வந்து அவங்க திருத்திடுவாங்க. அது என்னன்னா டிவைன் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. அழுத்தமா சொல்லுவாங்க. டிவைன் ட்ரீட்மெண்ட் அது என்ன அப்படின்னா, செயலுக்கேற்ற விளைவு வந்து ஒரு துன்பமா கொடுத்து உணர்ற அளவுக்கு ஒரு துன்பத்தை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னன்னா, இறை வந்து தண்டனை நமக்கு கொடுக்கல. நம்ம செயலுக்கேற்ற விளைவை தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப நமக்கு கிடைக்கிற துன்பம் என்னன்னா, இந்த இடத்துல வெளிப்பா நம்ம இருக்குது என்னன்னா, நமக்கு துன்பம் வர்றப்ப நம்ம ஏற்கனவே செய்த செயல் என்னவோ விழிப்பு நிலையற்ற செயல்னால கிடைக்கிற துன்பம் தான் நமக்கு வந்து ஆஹ் விளைவா வந்திருக்கு. அப்ப நமக்கு துன்பம் வரப்ப நம்ம எண்ணத்தை எடுத்துக்கணும்னா, ஏற்கனவே நம்ம விழிப்பு நிலையில இல்லாம செய்த செயல் தான் வந்து இப்ப துன்பமா இருக்கு. அதற்கு செயல் செய்து நம்ம வந்து சரியான செயல் செய்து அதை துன்பத்தை போக்கிக்கணுங்கிறது தான் ஒழிய கவலைப்பட்டு அதை வந்து தீர்வு ஆகாது அப்படிங்கிறது. 3 நிலை. ஃபர்ஸ்ட் எடுத்து சொல்றது, அடுத்தது வாழ்த்துறது, இதுவும் இல்லைன்னா டிவைன் ட்ரீட்மெண்ட், செயலுக்கேற்ற விளைவு துன்பமா. இது நான் குடும்பத்துல நான் ஒரு அனுபவத்தை நான் இங்க பகிர்ந்துக்க விரும்புறேன்.
உறவுகள் ஒரு உறவுன்னு சொல்லலாம். அ அந்த உறவுகிட்ட இருக்கிற ஒரு தோழமை வந்து அவங்க 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு உள்ள தோழமை. நமக்கு அந்த வெளியில இருந்து எப்பவுமே நம்ம பிரச்சனைய விட நம்ம அடுத்தவங்க பிரச்சனைய தள்ளி இருந்து பார்க்குறப்ப, இது இப்படி செய்யலாமே அப்படின்னு சொல்றது. ஏன்னா நம்ம மூளை வந்து நம்ம பிரச்சனையப்ப நம்ம மூளை வேலை செய்யாது. அதே வெளியில இருந்து பார்க்குறப்ப பார்த்தா, அது வந்து, "ஓ! இது வந்து இவங்க இப்படி செய்யலாம்ல" அப்படின்னு சொல்லும். அது மாரி இந்த உறவு வந்து அந்த தோழமை பார்க்குறப்ப இவங்க 2 பேருக்குள்ள பெரிய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. எப்படியோ தோழமை ஆ ஆ ஒத்து போறாங்க அப்படிங்கிற மாரி தோணும். கொஞ்சம் சிந்தனைக்காக அவங்க வந்து நமக்கு க எடுத்து சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால, ஆ கருத்து வேற்றுமை இருக்கிற மாரி தெரியுதே அப்படிங்கிறப்ப, அவங்க வந்து அத வந்து பெரிய ஒரு விஷயமா எடுத்துக்கொள்ளல. அடுத்த நிலையான அந்த வாழ்த்து. சரி அவங்களோட இது நல்லபடியா தொடரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து சொல்லி நம்ம கடந்து வந்தாச்சு. ஒரு 2, 3 வருடம் அப்படியே போகுச்சு. அவங்களுக்கு கூட ஓரளவுக்கு நட்பு நல்ல முறையில இருந்தாலும், கருத்து வேறுபாடுகள் நெறைய இருந்ததுனால, என்ன ஆச்சு அப்படின்னா, கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஒரு பெரிய மன வருத்தம் அளவுக்கு ஒரு நிகழ்வு. என்னன்னா, அந்த உறவு வந்து செய்த உதவி வந்து பிறரால திரிக்கப்பட்டு, அந்த தோழமை என்னமா எடுத்துக்கிட்டாங்கன்னா, தவறா எடுத்துக்கிட்டு, நெறைய வார்த்தைகள், வாக்குவாதம், நெறைய மன உளைச்சலுக்குரிய செயல்கள் நடந்தது. நம்ம எடுத்து சொன்ன உறவு வந்து நம்மகிட்ட அத பகிர்ந்துக்கிட்டாங்க. நமக்கு வந்து உடனே நான் அன்னைக்கே சொன்னேனே அப்படிங்கிற அந்த மாரி எண்ணம்லாம் வரல. கொஞ்சம் அவர்களா புரிஞ்சுக்கட்டுங்கிறது தான் இருந்தது. இப்ப அவங்களே சொல்றப்ப என்ன தோணுச்சு அப்படின்னா, இங்க மகரிஷி சொன்ன இதுதான். இந்த டிவைன் ட்ரீட்மெண்ட் செயலுக்கு தக்க விளைவு. அந்த வந்து புரிதல் இல்லாத, விழிப்பு நிலை இல்லாத எந்த ஒன்றிலயும் அளவுமுறை கடைபிடிக்கணும். அங்க அளவுமுறையும் இல்ல. அதோட விளைவு துன்பமா ஆச்சு. அப்புறம் வந்து அவங்க சொல்றப்ப எனக்கு என் மனதுல தோணுனது இதுதான். மகரிஷி சொன்னா அந்த டிவைன் ட்ரீட்மெண்ட் துன்பமா குடுத்து, அங்க விழிப்பு நிலையை ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறது. இது வந்து என் வாழ்வுல நடந்ததுனால நான் இத பகிர்ந்துக்கிட்டேன். அது யாருன்னு சொல்ல முடியல. ஏன்னா பொது வெளியில அவங்களோட பர்மிஷன் இல்லாம நம்ம சொல்ல முடியாதுல்ல. அதனால யாருங்கிற அந்த உறவு சொல்ல முடியல. இதே தான் உங்க வாழ்விலும் நபர்களா இருக்கலாம், ஒரு செயலா இருக்கலாம், அல்லது ஒரு ஒரு பொருள் சார்ந்தா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் அத நம்ம புரிதல் வச்சுக்கணும். அ அ அது இல்ல அப்டின்னா, அது உறவுகள் நம்ம என்ன இது பண்ணினாலும், இந்த டிவைன் ட்ரீட்மெண்ட் செயலுக்கு தைத்த விளைவு துன்பமா தான் வந்து விளையும் அப்டிங்கிறது. இது புரிதலுக்காக அந்த உறவுல உள்ள பிணக்கு மட்டும் சொன்னேன்னா, அ உங்களோட செயல்கள்ல பிணக்கு ஒரு துன்பம் வரப்ப, இத வந்து பொருத்தி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே அது விளக்கமா உங்களுக்கு தெரியும். ம். இதுல ஒரு அடுத்த நிலை வந்து, ஆம் நம்மளே மனதுக்கு வந்து நம்மளே தான் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணி மனதுல ஏற்படுற கவலை வந்து எண்ணத்தால தான் ஏற்படுது. அப்ப எண்ணமே தான் அத சீர் பண்ண முடியும் அப்படிங்கிறது. அதுக்கு வந்து ஒரு திருக்குறள் பார்ப்போம். துன்பத்திற்கு யாரே துணையாவார் தாமுடைய நெஞ்சம் துணையல் வலி. துன்பத்திற்கு யாரே துணையாவார் தாமுடைய நெஞ்சம் துணையல் வலி அப்படிங்கிறது. நம்மளோட மனசே நமக்கு துணை இல்லைன்னா வேற யார் துணை அப்படிங்கிறது. ஒரு சமீபமா ஒரு கோட்ஸ் மாதிரி படிச்சதுதான் இது. என்ன உறவுகள் என்ன இதுவா இருந்தாலும் நமக்கு துணையா வலிமையா எது நிக்குதுன்னா நம்ம மனம்தான் நிக்குது அப்படிங்கிறது. இது அது இந்த திருக்குறள் ஒட்டி இருந்ததுனால இங்க பகிர்ந்துக்கிட்டேன். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, துன்பம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு, வாழ்க்கையில துன்பமே இருக்கக்கூடாது, சிக்கல் இல்லாத வாழ்க்கையா இருக்கணும் அப்படின்னா, அது அப்படிலாம் இருக்கவே இருக்காது. மகரிஷி என்ன சொல்லுவாங்க, அந்த உடம்புக்குள்ள உயிர் வந்து சிக்கிக் கொண்டதே ஆரம்பிச்சிருச்சு சிக்கல். என்னைக்கு அந்த சிக்கல் விடுபடும்னா, அந்த உடல விட்டு அந்த உயிர் என்னைக்கு வெளில போகுதோ, அன்னைக்கு தான் அந்த சிக்கல் தீர்வாகும் அப்படிங்கிறது. ஆம், இது நமக்கு இன்னைக்கு சிக்கலா தெரியறது நமக்கே தெரியும். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அது துன்பமா தெரியுது. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா துன்பமா இருக்காது. நமக்கு சிக்கலா இருக்கிறது ஒருத்தருக்கு சிக்கல் இல்லாம, இது போய் ஒரு துன்பமா, இது போய் ஒரு சிக்கலா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து இந்த துன்பத்தை சார்ந்த மகரிஷி சொன்னது. அதுல வந்து ஒரு
கவலை இல்லாம இருக்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஒரு சின்ன விளக்கத்தோட நான் இன்னைக்கு பயிற்சிக்கு போயிடுறேன். கவலை இல்லாமல் காக்க தேவையின்றி சிக்கலை தானே ஏற்படுத்திக்க கூடாது. 3 வழிமுறைகள் சொல்லுவாங்க. தேவையின்றி சிக்கலை தானே ஏற்படுத்திக்க கூடாது. பிறர் செயல்கள்ல நம்ம தலையிடக்கூடாது அப்படிங்கிறது. போதிய நீதி உணர்வு, இறை நீதி உணர்வு இல்லாம ஒரு செயலை வந்து இதெல்லாம் நம்ம கடைபிடிச்சா கவலை இல்லாம காத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது. அப்புறம் நம்ம ஏற்கனவே திறமையின்மை அச்சத்தினாலதான் நமக்கு கவலையே காரணம் அப்படின்னு சொல்றோம்ல. அதுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, திட்டமிட்டு செயல்படுறது, விழிப்புணர்வோட ஒரு செயல் செய்யறது, தன்னைத்தானே இது சரியா தவறா அப்படிங்கிறது தற்சோதனை செய்து இது வந்து வழிமுறைகளா கொடுத்திருப்பாங்க. இப்போ பயிற்சி முறைக்கு போயிடுவோம். பயிற்சி முறைக்கு போறதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்வுல ரொம்ப அடிக்கடி உங்க மனச ரொம்ப துன்பப்படுத்துற ஒரு துன்பம் எதுவா இருந்தாலும் பகிர்ந்துக்க முடியும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு அவங்களோட இது வந்து ஒரு இரு வார்த்தைகள்ல வேணா போடுங்க. அதை வந்துட்டு இந்த ஒரு சிறு விளக்கத்துக்கு அப்புறம் நம்ம அந்த பயிற்சி சார்ந்து சிந்தனைக்கு போவோம். ப்ராக்டிக்கலா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். நமக்கு அதுதானே அந்த வழிமுறைகள் தானே முதல் முக்கியம் அப்படிங்கிறதுனால அதை சார்ந்து பார்ப்போம். மகரிஷி சொன்ன பயிற்சி முறைகள்ல அந்த சிறு விளக்கம், அதுக்குள்ள நீங்க எல்லாரும் கமெண்ட் பாக்ஸ்ல எந்த துன்பம் வந்து உங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலை கொடுக்குது அப்படிங்கிறத ஒரு இரு வார்த்தைகள்ல போட்டாலும் சரி, கொஞ்சம் அத புரிதலுக்கு தகுந்த மாதிரி நீங்க போடுங்க. அனைவரும் போட்டிங்கனாலும் நேரம் இருந்தா அது பார்ப்போம். இல்லைன்னா ஒரு சிலதை மட்டும் பார்ப்போம். பயிற்சி முறை மகரிஷி சொன்ன கவலை ஒழித்தல் பயிற்சி முறை வந்து பார்ப்போம். பயிற்சி முறையில வந்து ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கிறது. மகரிஷி எப்போதுமே எந்த ஒரு செயல் செய்தாலும் ஒரு தவம் செய்துட்டு பண்ணுங்கன்னா, ஏன்னா மன அமைதியில போறப்ப நமக்கு வந்து அது நம்ம மனதே வந்து அது உணர்த்தும் அப்படிங்கிறது. அதனாலதான் ஒரு அமைதி நிலைக்கு போயிட்டு அது ஒரு செயல் செய்யணுங்கிறது. ஒரு தவம் ஏற்றுக்கிட்டு பேப்பர் பென்ல ஒரு 4 காலம் போட்டுப்போம். கவலைங்கிறது 4 கவலைகள் தான் இருக்கு. அப்ப 4னா எண்ணிக்கையில 4 இல்ல, 4 விதமான 4 வகைகள்ல இருக்கு. எந்த கவலையா இருந்தாலும் 4ல வந்து நம்ம பிரிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சரி செய்துக்கணும் அப்படிங்கிறது. அந்த 4 என்ன அப்படின்னா, அனுபவித்தே தீர்க்க வேண்டியது, தள்ளி வைத்து பொறுமையை காட்ட வேண்டியது, அலட்சியப்படுத்தி விட வேண்டியது. இது ஒரு கவலையா அப்படின்னு அலட்சியப்படுத்த வேண்டியது, உடனடியாக தீர்க்க வேண்டியவை அப்படின்னு 4 விதமான கவலைகள். அனுபவித்தே தீர்க்கறதுல எதெல்லாம் வருது அப்படின்னா, இயற்கை சீற்றம். திடீர்னு ஒரு இயற்கை சீற்றத்தினால ஒரு இழப்பு அப்படின்னா அது வந்து நம்ம ஏற்றுதான் ஆகணும். இயற்கையினால வர்றது. தீராத நோயினால இப்ப தீர்க்கவே முடியாத ஒரு நோய் அப்படின்னா உடல்நல பிறக்கும் போதே குறையுட உள்ள குழந்தையா பிறந்ததுன்னா என்ன அதை போய் தீர்க்க முடியுமா அப்படின்னா, அது ஒரு சிலது தீர்க்க முடியுது, ஒரு சிலது தீர்க்கவே முடியாதுங்கிறப்ப அதை ஏற்றுக்கொள்ள தானே வேணும். அப்புறம் மரணம், திடீர்னு ஏற்படுற மரணம், பொருள் இழப்பு, இதெல்லாம் வந்து அனுபவித்தே தீர்க்க வேண்டியது. அதுக்காக நம்ம கவலைப்பட்டு கொண்டே இருக்கக்கூடாது. இது இப்படிதான் அப்படிங்கறது ஏற்றுக்கொள்ள வேண்டியது, அனுபவித்தே தீர்க்க வேண்டியதுன்னு. அப்புறம் தள்ளி வைத்து பொறுமையை காக்க வேண்டியது அப்படின்னா, வேலை கிடைக்காதது, பருவம் வந்ததுக்கு அப்புறமும் திருமணம் வந்து தள்ளி போறது, இதெல்லாம் வந்து சமூக உதவியோட நடக்கிறதுனால இப்ப நம்மளோட கையில இல்ல. அந்த சமூகத்தோட ஒத்துழைப்போட நடக்கணும்னா அதற்கு நம்ம பொறுமையா மத்தோட ஒத்துழைப்பை வந்து எதிர்பார்த்து வெயிட் பண்ணதான் வேணும். அது வந்து தள்ளி போட வேண்டிய கவலை. அலட்சியப்படுத்தி விட வேண்டிய கவலை என்னன்னா, பிறர் கருத்து வேறுபாடு. உறவுகளுக்குள்ளேயே நம்ம எத்தனை வருடம் வாழ்ந்தாலும் எத்தனை நம்ம வந்து உறவுகள் கூட கருத்து வேறுபாடுகள் இருக்கு. இதை வந்து அலட்சியப்படுத்தணும். ஏன் உறவுகளை அலட்சியப்படுத்தக்கூடாது, எந்த ஒரு மனிதரையும் அலட்சியப்படுத்தக்கூடாது, எந்த உயிரையும் அலட்சியப்படுத்தக்கூடாது. ஆனா அந்த செயலை மட்டும் வேண்டாம், இது அப்படிதான் அப்படின்னு அலட்சியப்பட்டு அடுத்த செயலுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அண்டை வீட்டாரோட பொறாமையை, நம்ம நல்லா வாழ்ந்தோம்னா அண்டை வீட்டாரோட பொறாமையை பேச்சை கேட்டு நம்ம ஒரு கவலைப்படுவோமானா, அது அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதானே விட்டுட்டு போவோம்ல. அதுதான் அந்த மனிதரை வந்து அலட்சியப்படுத்தணும்னு இல்லை, அந்த செயல் வார்த்தைகளை அலட்சியப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல எடுத்துக்க வேண்டியது. உடனடியாக தீர்க்க வேண்டியது
உடனடியா தீர்க்கிறது. 4வது பிரச்சனை என்னன்னா, உடனடியா தீர்க்கிறது. கடன் தொல்லை இருக்கு. பாத்துக்கலாம்னா நம்ம வந்து அதனால என்ன பலன்னா, நமக்கு தான் பொருள் இழப்பு. என்னன்னா, அதிகப்படியான நம்ம அந்த கடனுக்கு வந்து கூடுதல் வட்டி குடுக்கணும். அத தீர்க்கலைன்னா மன உளைச்சல். அதனால உடனே தீர்க்க வேண்டியது அறுவை சிகிச்சைக்குரிய நோயா இருந்தா உடனே சீர் செய்யறதுக்குரிய செயல். குடும்பத்துல பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைனா அது முறையா அது மகரிஷி என்ன சொல்லுவாங்கன்னா, பாகப்பிரிவினையா இருக்கிற ஒரு குடும்பமா இருந்தா அவங்க கேக்குறாங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு தேவையானதை பிரிச்சு கொடுத்து அதை வந்து அந்த குடும்பத்துல இருக்க பிணக்க தீர்த்தரணும். இதெல்லாம் வந்து உடனடியா தீர்க்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 இதையும் வந்து 4 காலம் போட்டு நமக்குள்ள இருக்கிற கவலையை நம்ம எதுல போறதுங்கிறத பார்த்தாலே நமக்கு ஓரளவுக்கு அப்புறம் பார்த்தா அதுல ஒன்றும் பெருசா நமக்கு ஒரு அச்சப்படுற அளவுக்கு எந்த கவலையும் இருக்காது அப்படிங்கிறது தான். அது இப்போ அனுபவிக்கணும்னா சரி, இது இப்படிதான், இனி இதை ஏற்றுக்கொண்டு அதை நம்ம வாழ்க்கை நடத்தணும் அப்படிங்கிறது. தள்ளி போடுறது இதெல்லாம் வந்து நம்ம புரிதலுக்காக தான் இந்த 4ஐயும் கொடுத்துருப்பாங்க. இந்த பயிற்சியை வந்து மனவளக்கலை அன்பர்கள்லாம் நீங்க ரெகுலரா இதை பயிற்சி பண்றீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க வந்து ஆரம்ப காலகட்டத்துல அவங்க சொல்றப்பெல்லாம் என்னதான் அவங்க சொல்றாங்கங்கிறது தான் நாங்க ஒரு நோட் புக்ல எழுதிப்போம், நோட்ஸ் எடுத்துப்போம், அதெல்லாம் பண்ணுவோம். ஆனா போக போக என்ன ஆகும்னா, அந்த பயிற்சி முறைகள் மனதுக்கு வரப்பயே அப்ப இந்த இந்த இதுல ஒட்டி போகும். மகிழ்ச்சியே சொல்லியிருக்காங்களே, இததான் அலட்சியப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்களே. வீட்டுக்குள்ள ஒரு பெரியவர் இருக்காங்க. அவங்க வந்து நம்ம என்ன சொல்லுவோம், தோணுன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்க சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த மனிதர் வந்து அவங்கள வாழ்வியல்ல அவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க வாழ்வியல்ல பெற்ற அனுபவத்தெல்லாம் எப்போ உங்களுக்கு ஓய்வு கிடைச்சு அந்த நாட்கள்ல தான் அவங்களால பேச முடியும். அதனால பேசதான் செய்வாங்க. அந்த மனிதர வந்து மதிங்க. ஆனா அந்த வார்த்தைய வந்து வேண்டான்னு ஒண்ணு அலட்சியம் பண்ணிட்டு அடுத்த அடுத்த நிலைக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம புரிதலுக்கு தான். இது நான் இப்ப கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க யார் யார் போட்டிருக்கீங்க அப்படிங்கறத பார்ப்போம். என்னென்ன கவலைகள் வந்து என்ன மாதிரியா இது அப்படிங்கறத பார்ப்போம். கவலை வந்து யாரும் பகிர்ந்துக்கலன்னு நினைக்கிறேன். யாராவது இல்லைன்னா மைக் ஓப்பன் பண்ணி கூட சொல்லலாம். எனக்கு வந்து இந்த இது வந்து இதுக்கு என்ன மாதிரி நான் தீர்வு எடுத்துக்கணும் அப்படிங்கிறது எனக்கு அனுபவத்துல நான் படித்தது, மகரிஷி சொன்னதை நான் வந்து அதுக்கு தீர்வா என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத நான் பகிர்ந்துக்கலான் இருக்கேன். கீழே இருக்கவங்க கூட மேல வந்து சொல்லலாம். அது ரொம்ப நமக்கே தெரியாத ஒரு சிறிய கவலையா கூட இருக்கலாம். அல்லது தெரிஞ்சு ரொம்ப வாழ்க்கையில ஒரு சேலஞ்சஸா இருக்க பெரிய கவலையா கூட இருக்கலாம். யாராவது இருவர் கூட பகிர்ந்துக்கிட்டா எனக்கு அது ஒரு பயிற்சி முறையா சொல்லணும் தோணுச்சு. வாழ்க வளமுடன் அம்மா. இப்போ திடீர்னு சில பேருக்கு உடம்பு சரியில்லைன்னு அது வந்து நிறைய பேர் வந்து ஏன்னா அந்த திடீர்னு வர்றதுனால அதை அவங்களால ஜீரணிக்க முடியறது இல்லை டக்குன்னு. அதுக்கு நீங்க சொல்லலாம். நன்றி. நன்றிங்க ரேவதி. திடீர் உடல் நல குறைவு அப்படிங்கிறது மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த உடனடியா தீர்க்க வேண்டிய கவலைகள்ல தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஒரு நமக்கு சின்ன ஒரு காயம்னா என்ன பண்ணுவோம், உடனே அது வந்து ஒரு வீட்டுல இருக்கிற ஏதாவது ஒரு மருந்து எடுத்து போட்டுருவோம், அது சரியாயிடும். அதுவே கொஞ்சம் பெரிய படியானா உடனே டாக்டர்கிட்ட போய் அது சீர் செய்யறதுக்கு நம்ம பண்ணுவோம்ல, அது மாதிரிதான் இது. உடனடியா பார்க்க வேண்டியதுதான். உடனே நீங்க வந்து வீட்டுல உங்களுக்கு மருத்துவம் தெரியுது, சரி பண்ண முடியுது அப்படின்னா வீட்டுல பார்க்கலாம். இல்ல போயிட்டு மருத்துவர்கிட்ட ஒரு முறையான ஒரு வழிமுறைய அதுக்கு என்னவோ எடுத்துக்கிறது தான் வந்து இந்த அது ஏற்றுக்கொள்ளனா ஏன் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா, ஆற்றல் குறைபாடு வர்றப்ப உடனே வந்து உடலுக்கு வந்து அது ஒரு பொருந்தாத உணர்வு வரும். அதுதான் துன்ப உணர்வு. அது வந்து மகரிஷி என்ன சொல்லுவாங்க, நோய்க்கே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இயற்கை காரணம், செயற்கை காரணம்னு கூட இருக்கு. அது வந்து இயற்கை காரணம் வந்து இப்ப ரொம்ப மழை கொட்டுது அப்படின்னா
திடீர்னு மழை கொட்டுறப்பயோ, திடீர்னு அதிகப்படியா பனிப்பொழிவு இருக்கிறப்பயோ என்ன ஆகும் அப்படின்னா, திடீர்னு நம்ம உடல்நிலை வந்து சில்னஸ் நோக்கி பயணிக்கும். உடனே ஒத்துக்குமா அப்படின்னா நமக்கு ஒத்துக்காது. அப்போ கொஞ்சம் சளி பிடிக்கிறதோ ஏதோ வரும். இது வந்து இயற்கை காரணம். செயற்கை காரணம் அப்படிங்கிறது ஆம், அதிகப்படியான நமக்கு போதுமான அளவு ஒரு குறிப்பிட்ட அளவு உணவு போதுமானதுன்னா, நம்ம டேஸ்ட் நல்லா இருக்கேன்னு அதிகப்படியா உணவு எடுத்தோம்னா, அது வந்து உடல் ஏத்துக்குமானா, அதுதான் வந்து நம்ம ஜீரணமாகாத ஒரு வலியாவோ, அசௌகரியமாவோ உணர்றது அது செயற்கை காரணம். இத வந்து ஆராய்ச்சி செய்து நம்ம அதுக்கு தகுந்த ஒரு தீர்வு எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான். உடல்ல திடீர்னு ஏற்படுற மாற்றம் தான் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை அப்படிங்கிறது சரியான பதிலா இருக்கும்னு நினைக்கிறேன். புரிந்ததா ரேவதி சகோதரி? புரிஞ்சதுங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க. நன்றிங்க ரேவதி. இது வந்து நான் இன்னொரு கவலையும் நான் இங்க பகிர்ந்துக்கலாம். பிரிட்டோ சகோதரர்கிட்ட அனுமதி கேட்காம நான் இதை பகிர்ந்துக்கிறேன். ஒரு தடவை வந்து அவங்க நான் பேசி முடிச்சதையும் அப்பதான் ஆரம்ப காலகட்டம் நான் பேச ஆரம்பிச்சது. அப்போ வந்து நான் கேட்குறேன், நான் கரெக்டா பேசினேனா? எனக்கு வந்து ஒரு ஐயப்பாடோடையே இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அன்னைக்கு வந்து அவங்கள சனிக்கிழமை சிறப்பு நிகழ்வு. அதனால எப்போதுமே அந்த கேள்விக்காக கொஞ்சம் ஆயத்தப்படுத்திக் கொள்வாங்களாம் அவங்க. அன்னைக்கு அவங்க வந்து இங்க சென்னையில இருந்து அவங்க சொந்த ஊருக்கு போற நேரம். இரவு வந்து அவங்க போய் ரீச் ஆகவே 1 மணி என்னவோ ஆயிட்டதாவும், அதன் பிறகு வந்து மறுநாள் அந்த சனிக்கிழமைக்குரிய அந்த கேள்விக்குரிய கொஞ்சம் சிறு ஆயத்தத்தோட அப்புறம் தூங்கி என்ன அடுத்து ஒரு சில மணி நேரம் தான் இருந்தது. உடனே அவங்க கொஞ்சம் ஓய்வும் எடுத்துட்டு, அடுத்து வந்து நோட் குறிப்பும் எடுத்துட்டு, கொஞ்சம் சிறு ஐயப்பாடோடையே தான் அன்னைக்கு நிகழ்வை தொடங்குனேன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து எப்படி வந்ததோ அப்படின்னு உள்ள அந்த நிகழ்வு முடிவார வரைக்குமே அந்த ஐயப்பாடு இருந்தது அப்படின்னாங்க. ஆனா அப்புறம் திருப்பி அதை வந்து ரீப்ளேல கேட்குறப்ப சிறப்பா வந்திருந்தது அப்படிங்கிறது. இப்போ அங்க வந்து அந்த மனநிலை வந்து என்ன நிலை அப்படின்னா, நம்ம வந்து செயல் வந்து நம்ம இப்போ டயர்டா இருக்கோம், அதனால சிறப்பா செய்ய முடியாதுங்கிறது மனதுல எழுந்த எண்ணத்தினால வந்த கவலை. இது வந்து எனக்கும் பொருந்தும். நான் அந்த எண்ணத்துல தான் நானும் கேட்டேன், நான் கரெக்டா பண்ணேனா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டப்ப அவங்க பகிர்ந்து கொண்டது. அவங்களோட பர்மிஷன் இல்லாம சொன்னது மன்னிக்கணும். இது வந்து என்ன அப்படின்னா, செயல் செய்யறதுக்கு ஒரு சிறு ஒரு ஒரு கவலை இருக்கிறது நல்லது. ஏன்னா அது வந்து அடுத்த படிநிலைக்கு போகிறதுக்குரிய இது. ஆனா வந்து அது அதிகப்படியான ஆற்றலை விரயம் பண்ற அளவுக்கு மகரிஷி சொல்றதுதான் எந்த ஒன்றுலயும் அளவும் முறையும் கடைபிடிக்கிறதுங்கிறது அது அதிகப்படியாம போறதுப்பதான் நம்ம உயிர் ஆற்றலை விரயம் பண்ணி அதுவே ஆற்றல் குறைபாடாவும் மன உளைச்சலையும் ஏற்படுத்துது அப்படிங்கிறது. இன்னைக்கு வந்து வேற யாராவது கேள்வி இருந்தா சொல்லுங்க, நான் அதை சார்ந்த சிந்தனை செய்வோம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியோட சிறு விளக்கத்தோட பயிற்சியை நிறைவு செய்துக்குவோம். விளக்கத்தை நிறைவு செய்துக்குவோம். நிறைய பேருக்கு பார்த்தோம்னா நம்ம குழந்தைக பத்தின கவலை இருந்துட்டே இருக்கும். ஐயோ எப்படி படிக்க போறாங்களோ, என்ன பண்ண போறாங்களோ, நம்ம சொல்றதை கேட்பாங்களா, இந்த மாதிரி நிறைய கவலை வருது. அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. நம்ம தாய்மைக்கு பெற்றோர்கள்கள் சொல்லலாம். தாய்மைன்னு சொல்றதை விட பெற்றோர்களுக்கு அவர்களுக்கு வந்து என்ன ஒரு இதுன்னா எல்லாமே பிள்ளைகள் தான் அப்படிங்கிறது. ஆனா பிள்ளைகளுக்கு வந்து எப்படி நமக்கு ஒரு சுய சிந்தனை சுய ஒரு செயல் இருக்கிற மாதிரி அந்த குழந்தைகளுக்கும் ஒரு சுய சிந்தனை சுய செயல் இருக்கும். அவர்களும் தனி உயிர், தனி ஒரு சிந்தனை சக்தி இருக்கு. நம்ம என்ன எடுத்து சொன்னாலும் நம்மளோட
நடந்து கொள்ளும் முறையை பார்த்து தான் அவங்க வந்து செயல் இருக்கும் அப்படிங்கிறது. அதனாலதான் வந்து நம்ம நல்லபடியா ஒரு 3 உறவுகளுக்குள்ள ஒரு விளக்கம் கொடுத்தேன்ல. நம்ம நல்லபடியா நடந்தா அவர்களும் நல்லபடியா நடப்பாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம சொல்ற கருத்துக்களும் அவங்களுக்கு போய் ரீச் ஆகும் அப்படிங்கிறது. இல்ல நான் கரெக்டாவும் நடந்துக்கிறேன். ஆனா அவர்களுக்கு வந்து அது புரிதல் இல்ல அப்படின்னா, அவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். அவங்களுடைய கல்வி சூழ்நிலை அல்லது அவங்க சுற்றம் எப்படி இருக்கு? சுற்றம்னா நம்மளும் பள்ளியும் தான் சுற்றம். நம்ம குடும்பமும் பள்ளியும் தான். அதுல அவர்களுக்கு ஏதுவான சூழ்நிலை இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும் அப்படிங்கிறது மகிழ்ச்சி சொல்லுவாங்க. அ இதுல வந்து இது எல்லாமே கரெக்ட்டா இருக்கு அப்படின்னா, அ அடுத்து சொல்ற வழிமுறை தான். வாழ்த்து தான். அவங்கள வாழ்த்துங்க. அந்த நல்ல அலை வந்து அது ஒரு நல்ல மாற்றம் குடுக்கும். ஆம் இந்த பிரபஞ்ச ஆற்றல் சொல்றோம்ல, நல்ல காந்தகலத்தை ஏற்படுத்தி குடுத்தா, அவர்களுக்கே அந்த நல்ல நிலைக்கு அவங்க அ வந்துருவாங்க. உங்க அ பிள்ளைகள் கவலைங்கிறது வந்து, ஆ அது எந்த விதத்துல சொல்றது அப்படின்னா, ஒரு ஒரு ஆராய்ச்சியில ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. குடும்பத்துல வந்து ஆ ஒரு ஒரு அடிக்கடி தலைவலியோ, அல்லது வந்து இந்த மூச்சுல ஏதாவது மாற்றம் ரொம்ப எனக்கு வந்து மூச்சு திணறலா இருக்கு. அந்த மாரி ஒரு தன்மை இருக்கு அப்படின்னு சொல்லி அடிக்கடி டாக்டர்ட்ட போனா, குடும்பத்துல ஏதோ ஒரு பிணக்கு இருக்கு. அந்த உறவுகளுக்குள்ள பிணக்கு இருக்கு. அந்த பிணக்கு என்னங்கிறத எடுத்து சீர் செய்யுங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இது ஒரு ஒரு ஆராய்ச்சியில முடிவு தான் அது. அ அடுத்து பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அ முதுகு வலி அதிகமா வர ஒரு மனிதர வந்து ஆராய்ச்சி பண்றப்ப, நான் தான் என் பிள்ளைக்கு எல்லாமே. என்ன உடம்புல இருக்க உறவுகள்ல இருக்க வீட்ல இருக்க எல்லா உறவையும் நான் தான் எல்லாம் எடுத்து செய்ய வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லி எண்ணம் உள்ளவருக்கு அடிக்கடி வந்து முதுகு வலி. ஏன்னா பேக் போன் அது நான் தான் என் முதுகு அ ஆதாரம். இந்த குடும்பத்துக்கு ஆதாரம்னு எண்ணம் இருக்கிறப்ப, அது வந்து ஒரு வலியா வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சி முடிவு. இதுல பிள்ளைகள் சார்ந்தும் இதே இதே சார்ந்தது தான். அவர்களுக்கு ஒரு தனி ஒரு அ சிந்தனை, தனி ஒரு செயல் இருக்கு. அப்ப அதுக்கு அவங்க சீரா செய்யறதுக்கு வழிமுறைகள் ஏற்படுத்தி குடுத்தாலே போறோம் அப்படிங்கிறது தான் மகிழ்ச்சியோட கருத்தும் கூட. ஆ இதுல போதுமான புரிதல் குடுத்தனா அப்படிங்கிறது எனக்கு இல்ல. நான் என்னைய விட வந்து விஜயகுமாரி அம்மா கொஞ்சம் இன்னும் கூடுதலா குடுப்பாங்க அப்படிங்கிறத நான் பகிர்ந்து கொள்றேன். நன்றிங்க கற்பகா. இன்னையோட இத வந்து கொஞ்சம் நிறைவு கருத்த சொல்லிட்டு, நிகழ்ச்சிய நிறைவு செய்து கொள்வோம். ஆ மகரிஷி வந்து ஒரு அழகா ஒரு விளக்கம் குடுத்திருப்பாங்க. சிக்கல் இல்லாத அ அ தீர்வு இல்லாத சிக்கலே கிடையாது. திறக்க முடியாத பூட்டுங்கிறதே கிடையாது. சரியான சாவிய நம்ம கண்டுபிடிக்காததே ஆ ஆ அதுக்குரிய தீர்வு அப்படிங்கிறது. சரியான வழிமுறை கண்டுபிடிச்சாலே சிக்கல் தானா தீர்ந்துரும் அப்படிங்கிறது. அடுத்தது நம்ம முன்னாடியே பார்த்தது தான். இன்று கவலையா இருக்குது, நாளை கவலையா இருக்காது. ஒருவருக்கு கவலையா இருக்குது, மற்றவருக்கு கவலையா இருக்காதுங்கிறது. கடமைய நம்ம இல்லறத்துல வந்து நம்ம கடமை வந்து அடுத்து என்ன கடமை அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம செய்யறப்போ, நமக்கு அங்க கவலைக்கு இடமே இல்ல அப்படிங்கிறது மகரிஷி விளக்கியிருப்பாங்க. அந்த அ கவலை ஒழித்தல்ல. நம்ம தொடர்ந்து ஒரு கடமை இல்லற கடமைகளா இருந்தா கூட, தொடர்ந்து அடுத்தடுத்த கடமைகள்ல நம்ம எண்ண ஓட்டத்துல இருக்கிறப்ப, கவலை எழாது அப்படிங்கிறது இறுதி கருத்தா சொல்லி, நான் இனிய இத நிறைவு செய்துக்கிறேன். இந்த செயலுக்கு விளைவுக்கு அப்படிங்கிறப்ப ஒரு ஒரு பாடல் ஒண்ணு, அந்த பாடலோட நிறைவு செய்துக்கிறேன். தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி ஒழுங்கமைப்புக்கேற்றபடி அப்போதைக்கப்போதே அளிக்கும் சரிவிளைவு எப்போதும் கவலையுற்று இடர்படுவார் இதை உணரார். அப்போதைக்கப்போதே அளிக்கும் சரிவிளைவு
எப்போதும் கவலையுற்று இடர்படுவா இதை உணரா. கவலைப்படுறவங்க வந்து அத இந்த செயலுக்கேத்த விளைவுதான் துன்பமா வருது அப்படிங்கிறத உணர மாட்டாங்க அப்படின்னு மகரிஷியோட ஒரு பாடல் வரிகளோட இன்னைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. அதுவும் இன்னைக்கு மகரிஷியோட ஒரு வேதாத்திரிய வேள்வி தினத்துல எனக்கு வாய்ப்பு கிடைச்சமைக்கு கூடுதல் மகிழ்ச்சி எனக்கு. நன்றிங்க. ஆரோக்கிய பிரிட்டோ சகோதரர் அவர்களுக்கு நன்றி, கற்பகாவுக்கு நன்றி, ரேவதிக்கு நன்றி, வேலுக்கு நன்றி. இன்றைய வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க அன்பு சகோதரி. மிகவும் சிறப்பான ஒரு அற்புதமான உரையினை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கினீர்கள். உள்ளமும் உடலும் என்ற தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அற்புதமான பாகத்தினை இன்றைய அதிகாலை அன்பு பரிசாக வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் இருமை என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த இருமை தொகுப்பில் இன்று உள்ளமும் உடலும் என்ற அற்புதமான தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை அன்பு சகோதரி சசிகலா பாரி அவர்கள் அதிகாலை அன்பு பரிசாக நமக்கு வழங்கினார்கள். நாளை நமது தளத்தில் இருமை தொகுப்பின் சிறப்பு விருந்தினராக நம்மிடையே பங்கேற்க இருப்பவர் சமூக நாயகி ஜஹீரா பானு அவர்கள். அவர்களுடைய வாழ்வியல் அனுபவங்கள் மற்றும் நேர்காணல் நிகழ்வில் அவரது வாழ்வியல் உயர் நெறிகளை அறிந்து கொள்வோம். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும், நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் வசந்தப்படுத்திக் கொள்ளவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். சசிகலாமாவுக்கு நன்றி. இருமை அப்படிங்கிற தொகுப்புல இன்றைக்கு உள்ளமும் உடலும் அப்படிங்கிற தலைப்புல கவலை ஒழித்தல் பத்தி நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு ஒரு சிறப்பான தினம். ஏன்னா வேதாத்ரி அவர்களுடைய வேள்வி தினம் அப்படிங்கிறதுனால நம்ம எப்பவுமே அவங்கள நினைவு தினம் அப்படின்னு சொல்லுவோம். அவங்கள நினைவுபடுத்திக்கிறதுக்காக அப்படின்னா அந்த மனிதரை பற்றி மட்டுமல்ல, அவங்க என்னென்ன நல்லது சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும். அந்த வகையில எல்லாருக்குமே இருக்கிறது அப்படின்னு எல்லாருமே ஒரு அனுபவித்த ஒரு விஷயம் அப்படின்னா அது கவலை அப்படின்னு சொல்லலாம். அந்த கவலையை எப்படி ஒழிக்கிறது அப்படிங்கிறத பத்தி நிறைய தகவல்கள் பகிர்ந்துகிட்டாங்க. நம்ம கவலை ஏன் வருகிறது அப்படிங்கிறத பத்தி முதல்ல யோசிக்கணும். வேதாத்ரி அவர்களும் அவருடைய சகோதரனும் நூல் வாங்கிட்டு 2 பேருமே அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தா ஒரு ஸ்டேஷன்ல ஏற முடியல ஒரே இதுல. அதனால 2 பேரும் மாறி மாறி ஏறிடலாம், இறங்கும் போது சந்திச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஏறிடுறாங்க. இறங்கும் போது தான் பாக்குறாங்க 2 பேருமே அந்த நூலை எடுத்துட்டு வரல அப்படிங்கிறது. அப்ப அவங்களுக்கு கவலை வருது. அப்ப ஐயா வேதாத்ரி அவர்கள் யோசிக்கிறாரு, நமக்கு ஏன் கவலை வருது அப்படின்னுட்டு. ஏன்னா இந்த நூல் தொலைஞ்சு போனதுனால கவலை வருதா, அந்த பொருள் மீதான கவலையா, இல்ல அந்த பொருள் தொலைஞ்சு போய் ரொம்ப நேரம் ஆகிருச்சு, இப்பதான் நமக்கு தெரிய வருது அப்படின்னா அந்த பொருள் அந்த இழப்பு மூலமா வர்ற கவலையா, இல்ல அந்த இழப்பு அப்படிங்கிற ஒரு எண்ணம், நான் இழந்துட்டேனே அப்படின்னு நினைக்கிறதுனால அந்த எண்ணத்தால வர்ற கவலையா, ஏன் இந்த இது வருகிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்படியெல்லாம் அவர் சிந்தனை செய்ததால் தான் இன்னைக்கு கவலை ஒழித்தல் அப்படிங்கிறத பத்தி நமக்கு நிறைய கருத்துக்கள் கிடைச்சிருக்கு. நம்ம இறைவன் அப்படின்னு நம்ம எதை சொல்லலாம்? நம்ம தமிழர்கள் அப்படி எதை நம்ம கும்பிடுறோம் ஒரு சாமியா தெய்வமா அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு எதெல்லாம் உதவி செய்கிறதோ பஞ்சபூதங்களை எல்லாம் நமக்கு உதவி செய்கிறது, அதெல்லாம் நம்ம இறைவன் அப்படின்னு நம்ம கும்பிடுறோம். அதெல்லாம் உணர்ந்து மதித்து நம்ம போற்றுகிறோம். அதே போல நம்ம உடலும் பஞ்சபூதத்தால் ஆனதுதான். நம்ம உடலை நம்ம முறையா மதிக்கிறோமா அப்படிங்கிறது கேள்வி. ஏன்னா விண் அப்படிங்கிற ஒரு பஞ்சபூதம் தான் நமக்குள்ள உயிரா இருக்கு. இறை துகளின் கூட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பேராற்றல்,
பிரபஞ்ச பேராற்றல் இப்படியெல்லாம் நம்ம சொல்றோம். அந்த உயிர் அப்படிங்கிறது தூய்மையா இருக்கணும். நம்ம உயிர் எந்த அளவுக்கு தூய்மையா இருக்குதோ, நம்ம கூட இருக்கவங்களோட உயிரையும் அவ்வளோ தூய்மையாக நம்ம எடுத்துக்கணும். அந்த இறைமை வந்து மற்றவர்களுக்குள்ளும் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உணரணும். அத உணர்ந்து, மதித்து, போற்றி, பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சின்ன காயம் நமக்கு உடம்புல ஏற்பட்டுச்சுன்னா, அ உடம்பு தன்னைத்தானே சரி செய்துக்குது. இதே ரொம்ப பெரிய காயம் ஆயிருச்சுன்னா, சரி செய்ய முயற்சி பண்ணுது, எல்லாமே ஆகுது. ரத்தம்லாம் வெளியேகுது. கடைசியா உயிரிழப்பு அப்படிங்கிறது நடக்குது. ஏன்னா, எல்லா கவலையும் அந்த ஆற்றல் எல்லாமே போயிடும்போது, உயிரிழப்பு அப்படிங்கிறது நடக்குது. கவலை அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம கற்பனை வலை அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஒரு சிக்கல் அந்த வலையில இருக்க அந்த சிக்கல சந்திக்கிறதுக்கு போதிய பலம் இல்ல அப்படின்னா, அது கவலையாகுது. திறமை இல்ல, அச்சம் வருது அப்படின்னா, அது கவலையாக மாறுகிறது. இன்னொரு காரணம் என்ன சொல்லலாம்னா, உடலுக்கும் மனதுக்கும் ஒரு ஆற்றல் வேறுபாடு. அதாவது ஐடில வேலை பார்க்குறவங்க இரவுலலாம் வேலை பார்ப்பாங்க. அப்ப அந்த உடலுக்கும் மனதுக்குமான ஆற்றல் வேறுபாடு வரும். தேவைக்கும் வருமானத்திற்கும் உள்ள வேறுபாடு வரும். இந்த மாதிரியெல்லாம் நிறைய இதனாலலாம் கவலையும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப குடும்பத்துல ஒரு சிக்கல் அப்படின்னா, ஒருவருக்கொருவர் நம்ம மதிக்கணும். மதிச்சு பேசலாம். 2 பேருக்குமேயான ஒரு மதிப்பு அப்படிங்கிறது இருக்கணும். அப்ப அவங்க கிட்ட பேசலாம். பேசி சரி பண்ண முடியல அப்படின்னாக்கா வாழ்த்தலாம். அப்படியும் சரியாகல அப்படின்னாக்கா, டிவைன் ட்ரீட்மெண்ட் அது சரி பண்ணிடும். அதாவது செயலுக்கு தகுந்த விளைவு அப்படிங்கிறது. அவங்க உறவுல ஒரு 2 பேருக்கு எப்படி உங்களுக்கு ஒத்து போக மாட்டேங்குது, எப்படி ஒண்ணா இருக்காங்கன்னு நினைக்கும்போது, அவங்களுக்குள்ள ஒரு சிக்கல் வருது, பிரிஞ்சு போயிடுறாங்க. அதன் மூலமாக அப்ப எப்படி அத டிவைன் ட்ரீட்மெண்ட் எப்படி அத சரி செய்யுமோ, அந்த அளவுக்கு அது சரியாகும். அதுல நம்ம நம்பிக்கை கொள்ளணும் அப்படிங்கிறது. திருக்குறளும் பகிர்ந்துக்கிட்டாங்க. "துன்பத்திற்கு யாரே துணையாவார் தாமுடைய நெஞ்சம் துணையல் வழின்னு." நம்மளே நமக்கு துணையாளின்னா, வேற யாருமே நம்ம துன்பமா இருக்கும்போது நமக்கு துணைக்கு வரமாட்டாங்க. நம்ம திட்டமிட்டு செயல்படும்போதும் சரி, விழிப்பு நிலையோட செயல்படும்போதும் நமக்கு கவலை வருவதை நம்ம தவிர்க்கலாம். நம்ம தவம் பயிற்சி முறை என்னன்னா, நான் தவம் செஞ்சுட்டு, நம்ம உட்கார்ந்து ஒரு பேனா, பேப்பர்ல எழுதலாம். 4 காலம் போட்டுக்கலாம். அதுல 4 வகையான துன்பங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுல நம்ம கவலை எதுலலாம் வருதுன்னு எழுதி பார்த்து நம்ம அத சரி பண்ணிக்கலாம். அனுபவித்தே தீர வேண்டியது அப்படின்னா, ஒரு இயற்கை சீற்றமோ, இல்ல ரொம்ப பெரிய நோயோ வந்துருச்சுன்னா, நம்ம அனுபவிச்சு தான் தீர்க்க முடியும். ஒரு குழந்தை பிறக்கும்போதே ஒரு குழந்தைக்கு ஏதாவது உடல் குறைபாடுகள் இருந்தது அப்படின்னாக்கா, அதையும் அனுபவிச்சு தான் தீர்க்கணும். சில கவலைகளை தள்ளி வச்சுட்டு பொறுமையாக அ தீர்த்துக்கலாம். அதாவது ஒரு கொஞ்சம் திருமணத்துக்கு லேட் ஆகுது அப்படின்னாக்கா, அது நம்மளால மட்டும் முடியாது. இதுக்கு சமூகமும் காரணம்ங்கும்போது அத தள்ளி வச்சிடலாம். ஒரு சில கவலைகள படுத்திறணும். யாராவது நம்மள பத்தி ஏதாவது பேசுறாங்க அப்படின்னாக்கா, அத நம்மள அலட்சியப்படுத்திறலாம். உடனடியாக தீர்க்க வேண்டிய இது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு கடனாக இருக்கலாம். இல்ல ஒரு அறுவை சிகிச்சை பண்ணணும்னா, இல்ல அத தள்ளி போட்டே போலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. குடும்ப பிரச்சனைகள் அப்படின்னா, இத தள்ளி போட பிரச்சனைகள் அதிகமாகும். அதாவது உடனடியாக சரி செய்யலாம். அப்புறம் கேள்விகளுக்கான பதில் சில கேள்விகள் அதுக்கு எப்படி கவலை ஒழிக்கலாம் அப்படிங்கிறதையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. ஒரு உடல்நிலை சரியில்லைன்னா கவலை வருது அப்படின்னா, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கணும். செயற்கை காரணமா, இயற்கை காரணமா அப்படிங்கிறத யோசிக்கணும். சில சமயம் ஒரு சளி பிடிக்குதுன்னா, ஒரு கிளைமேட் மாறுறதுனால கூட நமக்கு சளி பிடிக்கலாம். சில சமயம் பார்த்தோம்னா, நமக்கு ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வெளியே யார்கிட்ட இருந்தாவது வாங்கியிருப்போம். அந்த வைரல் இன்ஃபெக்ஷனால வரலாம். இப்படி எதனால வருது அப்படின்னு பார்த்து, அந்த எண்ணம் எதனால வருதா, என்ன அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு நம்ம சரியான முறையில நம்ம அதற்கான ஒரு மருத்துவம் பார்த்துக்கணும். அடுத்து குழந்தைகள் பத்தி நம்ம கவலைப்படுறோம் அப்படின்னம்னா, குழந்தைகள் அப்படிங்கிறது நம்ம எப்போ நம்மளோட இத திணிக்கக்கூடாது அவங்க மேல. அவங்களுக்குன்னு ஒரு சுற்றம் காரணமாக அவங்களோட பிஹேவியர் இருக்கலாம். அவங்க பள்ளி, இந்த மாரி நிறைய விஷயங்கள் குழந்தைகள் சார்ந்து இருக்கு. நம்ம அதன் மூலம் அந்த பிரச்சனைகள பேசி சரி பண்ணலாம். இல்லன்னா வாழ்த்தலாம். நமக்கு தொடர்ந்து இந்த மாரி கவலைப்படுறதுனால உடல் சிக்கல்களாகவும், உடல்ல நோயாகவும், வலியாகவும் வெளிப்படுகிறது. அதனால திறக்க முடியாத பூட்டு அப்படிங்கிறதே கிடையாது. அதற்கான சரியான சாவிய நம்ம கண்டுபிடிக்கணும். இப்படி பண்ணோம்னா, நமக்கு இந்த கவலை அப்படிங்கிறதே இருக்காது அப்படிங்கிறத ரொம்ப அழகா இன்றைக்கு சசிகலா அம்மா அவர்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. மிக்க நன்றி. விஜயகுமாரி அம்மா வணக்கம். நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து
தினந்தோறும் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் கருணை உள்ளம் ஆரோக்கிய பிரிட்டா ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவல்லி அம்மா, கற்பனை களம் ரேவதி அம்மா, சித்திரம் படைக்கும் வேல்ராஜ் ஐயா, அனைவருக்கும் பல கோடி நன்றிகள். இன்று நம் தளத்தில் வந்து நமக்கெல்லாம் அரிய பெரிய கருத்துக்களை வாரி வழங்கிய சசிகலா பாரி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பயனுக்கும் போயிடலாம். அமைதியா உட்கார்ந்து கண்களை மூடிக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படியே உணர்ந்து பாருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறையருளோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் அம்மா. சசிகலா அம்மாவுக்கு மனமார்ந்த நன்றிகள் அம்மா. இன்னைக்கு வந்து ஜெயந்தி விழா. நம்ம மன்றங்கள்ல எல்லாருமே இன்னைக்கு வேள்வி நடத்துவாங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா மண்டலத்திலையும் இதேதான் ஒலிக்கும். பேரானந்தமா இருக்கும் அந்த இடத்துல நம்ம போனோம்னா. இப்ப வந்து ஒரு ஜெயந்தி விழாங்கிறதுனால ஒரு பாட்டு படிக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாய் உடலின் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவுமவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி. நன்றி 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 அம்மா. சசிகலா அம்மா இன்னைக்கு 2வது மகரிஷின்னே சொல்லலாம். அவ்வளோ கருத்துக்களை ரொம்ப அருமையா கவலைப்பட்டா நமக்கு என்னென்ன வருது அப்படிங்கிற ஒரு கருத்தை ரொம்ப தெள்ள தெளிவா எடுத்து சொன்னீங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு கடைசியா ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அது எனக்கு தெரியலன்னா என்ன கேட்டீங்கன்னு கொஞ்சம் கவனிக்க மறந்துட்டேன்.
அப்புறம் பதில் சொல்லலாம். இப்ப வந்து கவலை யாருக்கு இல்ல? நம்ம எல்லாருக்குமே கவலை இருக்கு. இந்த கவலைப்பட்டா நமக்கு என்ன உடம்புக்கு என்ன மாறுதல் வரும் அப்படின்னா, அந்த காலத்துல ஏற்றம் அப்படின்னு ஒரு சாதனம் இருக்கும். ஏற்றம்னா கவலைன்னுவாங்க. அதுக்கு பேரும் கவலைதான். அது கிணத்துல இருந்து தண்ணி இறைப்பாங்க. நிலங்களுக்கு அப்பெல்லாம் மோட்டர் கிடையாது. இந்த குட்டை, குளம் இருக்கும். அதுலேருந்து தான் ஏத்தம் இறைப்பாங்க. நான் கூட இறைச்சிருக்கேன். எங்க அப்பா கூட போயிட்டு. அந்த மாதிரி ஏற்றம் இறைக்க என்ன இதுல கருத்துன்னா, அந்த குளத்துலேருந்து அந்த தண்ணிய நம்ம இறைக்கிறோம். அதே மாதிரி நம்ம கவலைப்பட்டோம் அப்படின்னா, ம் அதிகமா கவலைப்படும் பொழுது, அந்த தண்ணிய இறைக்கிறோம் பாருங்க. அந்த மாதிரி உயிராற்றல். நம்மள எடுத்துக்கிட்டோம்னா உயிராற்றல். கவலைப்படும் பொழுது அந்த உயிராற்றல் நிறைய விரயம் ஆகுது. இதுதான் மகரிஷி சொல்லுவாங்க. கவலைப்பட்டாக்கா, இது நமக்கு தேவையா? அப்படின்னு எடுத்து நம்ம சிந்திச்சு, அந்த கவலை வரும். யாருக்குமே கவலை இல்லாம இருக்க முடியாது. வரும். அது என்னன்னு இது பண்ணி உடனே தீர்க்கணும். அதுக்கு வந்து நம்ம மனச வந்து அமைதியா, பக்குவமா, அமைதியான மனநிலையில இருந்தா எல்லாவற்றையுமே சிந்திச்சு செயல்பட நமக்கு தோணும். அத நம்ம வந்து எளிதா தீர்த்துடலாம். அம்மா வந்து 4 அனுபவம் சொன்னாங்க. அனுபவத்தே தீர்க்க வேண்டியவை, தள்ளி போட வேண்டியவை, அலட்சியப்படுத்தி விட வேண்டியவை, உடனடியாக தீர்க்க வேண்டியவை. இந்த 4க்குமே அருமையா அழகா எடுத்து சொன்னாங்க. அதே வரிசையில தான் நானும் எனக்கு தெரிஞ்சது மகர்ஷி கருத்து தான் நான் உங்ககிட்ட பகிரலாம்னு நினைக்கிறேன். ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்கு வந்து இளம்பிள்ளை வாதம் வந்துருது. அப்ப அந்த வாதம் வரும்பொழுது ஒரு கை, காலு இழந்துடுறாங்க. அத நம்ம என்ன செய்ய முடியும்? கவலைப்பட்டு உட்காந்துக்கிட்டே இருந்தா, நம்மளும், நம்ம உயிராற்றலும் நிறைய சேதமாகும். அத நம்ம ஏத்துக்கணும். சரி வந்துட்டுது. அத அனுபவிச்சே தீர்க்கணும். அத வந்து நம்ம அனுபவிச்சு தான் தீர்க்க முடியும். அதுக்கு வேற வைத்திய முறையில எதுலயும் ஒண்ணும் செய்ய முடியாது. சரி அப்படின்னு ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த கவலை இருக்காது. எப்பயும் போல ரொட்டீனா நம்ம வாழ்க்கை ஓடும். ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்கல்ல மகரிஷி கருத்து. இத உணர்ந்து நம்ம செயல்படணும். அப்புறம் ஒரு இது என்னன்னா, ஒரு கல்யாணத்துக்கு ஒரு குடும்பத்துல ஒரு பொண்ணு ரெடியா இருக்கா. அவளுக்கு வரன் பார்க்குறாங்க, முடியல. அந்த அம்மா என்ன செய்றாங்க, அவரு கணவர்கிட்ட சொல்லி, "ஏங்க கல்யாண வயசுல பொண்ணு இருக்கு, வரன் பார்க்க மாட்டேங்கிறீங்களேன்னு" அவர இடிச்சு பேசிட்டே இருக்காங்க. அவரு ஒரு ஆள ஆகக்கூடிய காரியமா? நினைச்சு பாருங்க. எல்லாரும் சேர்ந்து அதுக்கு எல்லாம் ஜாதக பொருத்தம் இருக்கணும். இப்பல்லாம் என்னென்னமோ சொல்றாங்க. ஜாதக பொருத்தம் இருக்கணும், அது எல்லாம் இருந்தாலும், அந்த நடக்க வேண்டிய நேரம் வர வரைக்கும் நம்ம அமைதியா இருக்கணும். அ கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா, நமக்குள்ள பூசல் வரும் குடும்பத்துல. ந அ இவங்க சொல்லும்பொழுது அவரு கேட்பாரு, "நான் பார்க்காமலா இருக்கேன், அமைய மாட்டேங்குது" அப்படின்னு. அப்படி பூசல் வரும். அதை வந்து நம்ம நிதானமா எல்லார் கூடயும் மிங்கிள் ஆயி, என்னென்ன செய்யணும், அந்த செயல்ல இறங்கி நம்ம செய்யணும். அது ஒண்ணு. அப்புறம் நம்ம குடும்பத்துல வந்து 60, 70 வயசுக்கு மேல வயசானவங்க இருப்பாங்க. அவங்களுடைய பழக்கப்பதிவு என்னன்னா, எந்த பொருளும் அவங்க எதிர்ல வீணாகக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. அத எடுத்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. "இது ஏன் இப்படி இருக்கு? இது ஏன் வீணாக்குறீங்க? இது ஏன் போறீங்கன்னு" முணுமுணுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா, அவங்க சம்பாதிச்சவங்களுக்கு தான் தெரியும் இந்த வலி. இப்ப இருக்கிறவங்கலாம் சம்பாதிச்சு வச்சத எடுத்து வாழ்ந்துட்டு வராங்க. அப்படி அவங்க சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்ககிட்ட எதிர்வாதம் பண்ணக்கூடாது. சரி, சரின்னு அப்படியே காதுல கேட்டு செய்றேன், செய்றேன் அப்படின்னு அத வந்து ஏத்துக்கிட்டு, அ நம்ம வந்து அமைதியா போயிடணும். அவங்ககிட்ட எதிர்வாதம் பண்ணாக்கா, அது பெரிய சிக்கல்ல போய் முடிஞ்சிரும். அப்புறம் அம்மா சொன்ன மாரி, பக்கத்து வீட்ல ஒருத்தங்க எப்ப பார்த்தாலும் சண்டை. சண்டைன்னா திட்டிக்கிட்டே இருப்பாங்க நம்மள. நல்லாவே தெரியும் நமக்கு. நம்ம என்ன செய்யணும், அது காதே கேட்காத மாதிரி போயிடும். இதெல்லாம் மகரிஷியோட கருத்து தான். காதுலயே விழல அந்த வார்த்தை. அப்படின்னு நம்ம போயிட்டே இருந்தோம்னா, அவங்க திட்டி திட்டி பார்த்துட்டு, அப்புறம் போ இது என்ன ஒண்ணும் வேலைக்கு ஆகலன்னு விட்டுடுவாங்க. அத அப்படி இருந்து தீர்க்கணும். அந்த மாரி
மகர்ஷி அவங்க பொது கருத்தே வந்து நிறைய சொன்னாங்க. அம்மா சசிகலா பாரியும் நிறைய கருத்துக்களை சொன்னீங்கம்மா. நன்றிகள் அம்மா. இப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம்னா, கவலை வரும், அந்த கவலையை ஒழிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அதுல நின்று எடுத்து நம்ம அலசி ஆராய்ஞ்சு பார்த்து செய்துக்கிட்டே போனா சரி நடக்குதா நடக்கட்டும், இல்லையா விட்டுடுங்க, தானா இறைவன் அதை நடத்தி கொடுப்பார். அதனால எப்பவும் மனசை வந்து அமைதி நிலையில நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வேண்டியதெல்லாம் இறைவன் நமக்கு கொடுப்பாரு. அதனால கவலைப்பட்டு உடம்ப வீணாக்கிக்க கூடாது. நம்ம உயிராற்றலை சேமிச்சு வைக்கணும். நம்ம உடம்பு வந்து உயிராற்றலை சேமிக்கிற களம். அந்த களத்தை வந்து நம்ம கவலைப்பட்டு விரயம் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அம்மா சசிகலா அம்மா அவங்க அவர்களும் அவர்கள் அன்பு குடும்பமும் அவர்கள் சேவையும் நல்ல நல்ல உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, நன்றிகள் அம்மா. நன்றிங்க அம்மா. ஒரு அழகான ஒரு பாடல் பாடுனீங்க. அதோட நிறைய கருத்துக்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றிங்க அம்மா. விந்தியகௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சசிகலா அம்மா பேசிய உரை வந்து அருமையா இருந்துச்சு. கவலைப்படக்கூடாது அப்படின்னாங்க. கவலை இல்லாம வாழ்க்கை இல்லை. ஆனா அந்த கவலைக்கான காரணம் என்னன்றத நம்ம தெரிந்து அதை சரி பண்ணணும். அதைத்தான் நீங்க நிறைய முறைகள்ல வாழ்வியல் அனுபவங்களையும் சேர்த்து நீங்க சொன்னீங்க. மிகவும் பயனுடையதா இருந்தது அம்மா. கவலையை போக்கணும்னு நினைக்கணும். கவலையை நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. இறந்த காலத்தில் இப்படி நிகழ்ந்ததே அப்படின்னே நினச்சிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கவலையை போக்குவதற்கு தீர்வு என்ன, அதை செயல்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற அந்த நிகழ்வை நாம் வந்து நிகழ்த்திட்டோம் அப்படின்னா கவலையே இருக்காது. இன்னொன்றுமா நீங்கள் சொன்னீங்க பஞ்சபூதத்தால் ஆன உடம்பை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு. உண்மைதாம்மா. இந்த உடம்பு தன்னைத்தானே உருவாக்கிக்கிறது. அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, நம்மளோட மனசை வந்து நல்லபடியாக நம்ம பார்த்துக்கணும். மனம் அது செம்மையானா உடலும் ரொம்ப செம்மையாக இருக்கும். உடலை அழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால் நிச்சயமாக மனசை வந்து சரியாக கொண்டு வர முடியாது. அப்புறம் திறமைகளை வளர்த்துக்க முடியாது. கவலையை சரி பண்ணணும் அப்படின்னா ரெண்டு தான் நீங்கள் சொன்னது. பயத்தை விடணும், திறமையை வளர்த்துக்கணும். திறமை இல்லைன்னா கவலை வரும்னு நீங்கள. உண்மைமா உண்மைமா. அது சமையலாகட்டும், இல்லை என்ன ஒரு கலையாகட்டும், வாழ்க்கையே ஒரு கலை தானே. அப்போது நம்ம திறமையாக இருந்துட்டோம் அப்படின்னா, பயம் இல்லாமல் இருந்துட்டோன்னா, திட்டமிட்டு நம்ம வாழ்ந்தோன்னா கவலை வராது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல ஒரு கருத்து. அந்த கருத்துக்கான தீர்வு எல்லாத்தையுமே ஞானம் தொடர்பாக, வாழ்வியல் தொடர்பாக நீங்கள் எடுத்துரைத்தது அருமையாக இருந்ததம்மா. ஏற்கனவே தளத்தில் நான் பதிவிட்டிருக்கேன். இருந்தாலும் திருப்போ கேட்காதவங்க கேட்பாங்க இல்லையா, அதனால உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேனார் திருமூலர். மிகப்பெரிய ஞானி, முதல் சித்தர். அவர் சொன்னா எல்லாமே சரியா இருக்கும். முன்னை உடம்பை இழுக்கன்று இருந்தேன்னு முதல்ல மந்திரம் பாடியிருப்பார். அதுக்காக பிறகு இந்த உடம்புக்குள்ளதான் பரம்பொருளாகிய சிவபெருமான அவர் பார்த்திருக்காரு. அதனால இந்த உடம்பு, அதுல உயிர், அந்த உயிராய் இருக்கிறது இறைவன். அதனால நம்ம உடம்பை நல்ல ஆரோக்கியத்தோட பார்த்துக்கணும். தியானம் பண்ணணும், யோக கலையை கற்றுக்கிட்டு அதை நடைமுறைப்படுத்தணும். நல்ல அறிவோடையும் நல்ல அன்போடையும் தெய்வீக அன்போடையும் நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும், மற்றவர்களையும் வாழ வைக்கணும். இது எல்லாம் சேர்த்து தான் திருமூலர் அருமையாக சொல்லியிருப்பாரு. எங்களுக்கு வாழ்வியலோடு நீங்கள் உடல் நலம் மனநலம் சார்ந்து நீங்கள் சொல்கிறது, வேதாத்திரி மகரிஷி ஐயாவோட அந்த ஞானத்தை நீங்கள் சொல்கிறது அருமையாக இருந்ததம்மா. மிக்க மிக்க நன்றிங்களம்மா, நன்றிங்களம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. ரேவதி வணக்கம், நீங்க பேசலாம்.
ரேவதி, தியாகராஜன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். தியாகராஜன் ஐயா, வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். அருள் சேவியர் அவரும் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு, அதுக்கான விளக்கமும் நம்ம அப்புறம் பார்க்கலாம். அதுக்கு பார்க்கலாமா? விளக்கம் பார்க்கலாமா கற்பகா? சரிங்கம்மா, பார்க்கலாம். நன்றிங்க. அவங்க கேட்ட கேள்வி வந்து ஏக்கம், எதிர்பார்ப்புகள், ஏமாற்றம், ஃபியூச்சர் பற்றிய கவலை மற்றும் பொருளாதாரம், ஒரு 4-5 சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஏக்கமும் எதிர்பார்ப்பும் வச்சுப்போம். அது ரெண்டும் கிட்டத்தட்ட இணைஞ்சதுன்னு கூட சொல்லலாம். குடும்பத்துல உறவுகள்ல பார்ப்போம். உறவுகள் வந்து இப்படி நடந்துக்கணும்னு நினைப்போம். அது வந்து எதிர்பார்ப்பு. அது நடக்கல அப்படின்னா இந்த மாதிரி நடந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கம். இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒத்து வர மாதிரி இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் இது ரெண்டும் எடுத்து, அது வந்து என்ன இதுல அப்படின்னா, அந்த எதிர்பார்ப்புக்கும் நடப்புக்கும் உள்ள வித்தியாசம்தான் கவலையா வருது அப்படிங்கிறது. ஏற்கனவே சொன்ன விளக்கம் தான். அவர்களுக்குன்னு ஒரு இருக்கும், ஒரு எண்ணம் இருக்கும், நமக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கும். அதுல வந்து மாற்று கருத்து இருந்தா அந்த இடத்துல கவலை வருது. மகிழ்ச்சியே இதுல வந்து எதிர்பார்ப்பு வேண்டாம்ன்றதான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம சொல்றோம், நமக்கு ஏத்த மாதிரி அவங்க நடந்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அதுவே அவங்க அதே நினைக்கிறாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கிட்டான பிறர் நினைக்கிற மாதிரியே எல்லா சூழ்நிலையிலும் நம்மளால நடக்க முடியுமான்னா நம்மளாலையும் நடக்க முடியாது, பிறராலையும் நடக்க முடியாது அப்படிங்கிறது தான். இதை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளணும். அப்ப ஏற்றுக்கொள்ளுங்கிறப்ப அங்க கவலை வராது அப்படிங்கிறது. அடுத்த இது என்ன அப்படின்னா, ஏமாற்றம். இதையும் அதேதான், ஏமாற்றம். எதிர்பார்த்தது நடக்கலைன்னா அது ஏமாற்றமா தான் ஆகும். அத வந்து ஏமாற்றம், திறமையின்மை, அச்சம்ங்கிறது, அது அந்த இதுல 2 சொல்லியிருப்பாங்க மகரிஷி. ஏமாற்றம், நம்ம முறையா நமக்கு திறமை இல்லைன்னா ஒரு செயல் செய்யறோம். நான் இல்லத்தரசிங்கிறதுனால சமையலுக்கே நான் வந்துடுறேன். முறையா நமக்கு ஓரளவுக்கு சமைக்க தெரியுது. இதுவே வந்து ஆரம்ப காலகட்டத்துல நமக்கு அந்த சமையல் திறன் முழுமையா இருக்காது. அப்போ வந்து நம்ம எப்படி சமைச்சிருப்போம்? முழுமையா நல்லா சிறப்பா சமைச்சிருப்போமா அப்படின்னா இல்ல. அப்ப வந்து நம்மளே செஞ்சுட்டு, ஐயே நம்ம ஒண்ணு நினைச்சோம், இப்படி இருக்குதே டேஸ்ட் அப்படின்னு நம்மளே நினைச்சிருப்போம். இப்போ அதே சமையல் இப்போ செய்யறப்போ இத்தனை கால அனுபவத்தினால திறமை வந்து நல்ல சிறப்பா செய்ய முடியுது. அதுவும் என் ஃப்ரெண்டெல்லாம் எனக்கு சொல்லுவாங்க, ஸ்நாக்ஸ்னா உங்ககிட்ட தான் கத்துக்கணும் அப்படிம்பாங்க. எப்படி இவ்வளோ எஃபர்ட் கொடுக்குற அப்படிம்பாங்க. ஏன்னா இத்தனை வருட ஒரு அனுபவத்தினால நம்மளால சிறப்பாக செய்ய முடியுது. இதுதான் அந்த திறமையின்மை, அச்சம் தான் இந்த கவலையில அந்த ஏமாற்றத்துக்கு ஒரு இது அப்படிங்கிறது. அடுத்த ஒன்று என்ன அப்படின்னா, ஃபியூச்சர் பற்றிய கவலை. இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருப்பாங்க மகரிஷி. ஏற்கனவே அந்த கவலைக்கு நீங்க என்ன பண்ணீங்க? இப்போ நம்ம நிகழ்காலம் வந்து ஏற்கனவே நமக்கு அது ஒரு எதிர்காலமா இருந்திருக்கும். இப்படிலாம் இருக்கணும், அப்படிலாம் இருக்கணும், பணம், பொருளாதாரம் இப்படிலாம் வேணும் அப்படின்னு நம்ம நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டிருப்போம். ஆனா வந்து அதை வந்து கடந்து வந்த பாதை எப்படி இருக்குன்னு இப்ப நினைச்சு பாக்குறப்ப, அப்ப இப்ப இருக்க கவலையை அதே மாதிரி நீங்க அடுத்த ஃபியூச்சருக்கு அதை கொண்டு போங்க அப்படிங்கறது சொல்லியிருப்பாங்க. இது கரெக்டான வழிமுறைகளா இருக்கும் அப்படிங்கிறது. இந்த ஃபியூச்சர் பற்றிய பயம் அப்படிங்கிறது. இப்ப இத்தனை வருடமா நீங்க கடந்து வந்த பாதைகளை நீங்களே நினைச்சு பார்த்தாலே எப்படி கடந்து வந்தோங்கிறப்பயே அடுத்ததை வந்து நம்ம அடுத்த வழிமுறைகள் வந்து அடுத்த கவலைக்கோ அல்லது அடுத்த சிக்கலுக்குன்னு வச்சுக்கலாமே, சிக்கலுக்கு நம்ம எளிதா தீர்வை எடுத்துருவோம் அப்படிங்கிறது தான். அடுத்து பொருளாதாரம். அதுதான் இந்த தேவைக்கும் இருப்புக்கும்ங்கிற மகரிஷி சொல்லியிருப்பாங்க. நமக்கு தேவை
அப்படியே பெரிய ஒரு லிஸ்ட் உங்களுக்கு என்னெல்லாம் தேவைன்னு கொடுத்தா ஒரு நோட்புக் தீர்ற அளவுக்கு நம்ம தேவை எழுதிடுவோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா பொருளாதாரம் நமக்கு மாதம் மாதம் இவ்வளவுதான் சம்பளம் அப்படிங்கிறப்ப அதுக்குரிய அதான் நிறைவேற்றி கொள்ள முடியும். இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம்தான் கவலை. கவலை அப்படிங்கிறது மனம் வந்து அதை வந்து எப்படி ஆஹ் எப்படி வந்து அதை வந்து சமாளிக்க போறோமோங்கிறது கவலையா இருக்கிறது. இப்ப நான் எங்க பொருளாதாரத்தை நான் வந்து சொல்லிடுறேன் உங்களுக்கு. இது வந்து என்னோட வாழ்வியல் அனுபவம். உங்களுக்கு அது மாற்றம் ஏதாவது இருந்தா அதை நீங்க வழிமுறை கூட அதை சிந்திச்சு செயல்பட்டுக்கலாம். நான் எங்க கணவர் மட்டும்தான் வேலைக்கு போறாங்க. நான் வீட்டுல தான் இருக்கேன். ஒரு வருமானம், அவரு சொல்றது ஒரே வார்த்தை அப்படிதான், ஒரு வருமானம் செலவும் ஒரு வழியில செலவு இருந்தா நல்லா இருக்கும். நான் அவர் ஒரு வழியில செலவு, நான் ஒரு வழியில செலவு, பிள்ளைகள் ஒரு வழி செலவு பண்ணா என்ன ஆகும்? போற வழி நிறைய அப்படிங்கிறது. அப்ப ஒரு வழி அப்படிங்கிறப்ப அனைவருக்கும் அதை வந்து தெரியிற மாதிரி இருக்கணும் அந்த செலவு அப்படிங்கிறது தான் அந்த ஒரு வழிங்கிறது. என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, இந்த மாதம் வந்து இதெல்லாம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதெல்லாம் வாங்கிக்குரிய சூழ்நிலையா அமைஞ்சிரும். இந்த மாதம் இதுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா செலவு இருக்கு, அதனால இவ்வளவுதான் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்வோம். அப்படிங்கிறப்ப எங்களோட திருமண வாழ்க்கையில இருந்து இப்ப ஒரு 28 வருடமா இப்படிதான் எங்களோட பொருளாதாரம் போறப்ப என்ன சிக்கல் வந்தாலும் எங்களுக்குள்ளேயே தான் இருக்கும். யாரையும் போட்டு இது கொடுங்க, இது வேணும் அப்படின்னு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு குடும்பத்துக்குள்ளேயே உள்ள ஒரு சமாளிக்கிற அளவுக்கு தான் எங்களோட இது இருந்தது. ஆனா இக்கட்டான சூழ்நிலைகள்லாம் வந்தது. ஆனா நாங்களே சமாளிக்கிற இதை நாங்களே தான் வளர்த்து கொண்டோம். இதுல உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களோட அனுபவத்தை மாத்திக்கொள்ளுங்க அப்படிங்கிறது தான். உங்களோட செயல்களை மாத்திக்கொள்ளுங்க இல்லறத்துல அப்படிங்கிறது தான் என்னோட வழிமுறையா நான் உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்து நான் சொல்றது. அவ்வளவுதான் நினைக்கிறேன் கேள்வி. நன்றிங்க கற்பகா. நன்றிங்க சசிகலாமா. வேறு யாருக்காவது கருத்துக்களோ கேள்விகளோ இருந்தா பகிரலாம். நம்ம அப்படியே ஏற்புரைக்கு போயிடலாம். சசிகலாமா, உங்கள் நிறைவு கருத்துக்கள் பகிர்ந்துக்கோங்க. நன்றிங்க கற்பகா. மகரிஷி கவலை ஒழித்தல் அப்படிங்கிறதுல என்ன ஒரு சிந்தனை கொடுத்தாங்க அப்படிங்கறத இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம். அதுல வந்து சிறப்பா நம்ம ஒரு விஷயத்த இதுல இருந்து எடுத்துக்கிறது என்னன்னா, ஆற்றல் விரயம் அதிகமாகும். அதனால அந்த ஆற்றல் நம்ம சேமித்து வைத்துக் கொள்ளணும் அப்படின்னா, செலவாகாம பார்த்து கொள்ளணும் அப்படின்னா ஒரே வழி அந்த கவலையை ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான். ஒரு பாத்திரத்துல ஓட்டை இருக்கு, அந்த பாத்திரத்தை ஓட்டையை அடைச்சிட்டு அதுல தண்ணி ஊத்துனா நிரம்பும். ஆனா ஒவ்வொரு தடவையும் பாத்திரத்துல ஓட்டை விழுந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அதுதான் கவலை அப்படிங்கிறது. அப்ப வந்து ஓட்டையை அடைக்காம ஓட்டை எதனால வரும், ஓட்டை எப்படி ஏற்படுதுன்னு அந்த ஏற்படுறதுக்குரிய வழிமுறை தான் அடைக்கணும். அதுதான் அந்த கவலை ஒழித்தல் அப்படிங்கிற அது சொல்லி இன்றைய கருத்தை வந்து நான் நிறைவு செய்து கொள்கிறேன். உயிராற்றல் விரயமான இந்த கவலையை ஒழிப்போம் அப்படிங்கறத சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க சசிகலாமா. எல்லோருக்கும் இருக்கிற ஒரு சவால் அந்த கவலை அப்படிங்கிறது வரதான் செய்யும். அதுல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறத ரொம்ப அழகா ஒரு பொதுவா சொல்லிட்டு போகாம குறிப்பிட்டு ஒவ்வொன்றா ஏன் வருகிறது அப்படிங்கிறதும், அதை எப்படி நம்ம பிரிச்சு பார்க்கலாம், அதை எப்படி சரி பண்றது, அந்த சவால்களை எப்படி சரி பண்றது, அதனால எப்படி கவலை வராமல் ஒழிப்பது அப்படிங்கிறத பத்தி எல்லாம் நிறைய கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயமா எல்லாரும் பயிற்சி பண்ணி பார்க்கணும். பயிற்சி பண்ணி அதனால் பலன் பெறணும். சொல்லுங்கம்மா. விஜயம்மா கேட்டாங்க. அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல மறந்துட்டேன், மன்னிக்கணும். தொகுத்து வழங்கின கற்பகா அவர்களுக்கு நன்றி. விஜயம்மா வந்து கருத்துக்கள் வந்து நான் சொன்னதை விட அவங்க இன்னுமா அழகா பிரிச்சு சொன்னாங்க.
நன்றிங்கம்மா. கேள்வி வந்து கற்பகா வந்து இல்லத்துல வந்து பிள்ளைகள் சார்ந்து நமக்கு கவலை ஏற்படுது. அதுக்கு என்ன தீர்வுன்னு சொன்னாங்க. நான் கொஞ்சம் எடுத்து சொன்னேன். அதுல நீங்க ஏதாவது எடுத்து சொல்றது உங்களுக்கு ஏதாவது விளக்கம் இருந்தா கொடுங்க அப்படிங்கிற மாரி நான் சொல்லியிருந்தேன்ம்மா. கேள்வியா கேட்கல. அவங்களுக்குரிய பதிலா தான் நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன்ம்மா. அ அடுத்து அம்மா பதில் அளிக்கிறீங்களாங்கம்மா? சொல்றதுங்க. வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். ஒரு வாழ்க குருவே துணை. குழந்தைங்கள வந்து எப்படி அணுகணும்னா, எதிர்பார்ப்பு. இப்ப நிறைய எதிர்பார்ப்பு வச்சிருப்போம். அவங்க படிக்கணும், நேரத்துக்கு எழுந்திருக்கணும், சாப்பிடணும், செய்யணும், நிறைய இருக்கு நமக்கு. குழந்தைங்களும் அது செய்யலை அப்படின்னா உடனே கவலை வரும். நம்ம வந்து எதிர்பார்க்கிறத விட்டுடணும். அந்த குழந்தைங்க கூட வந்து ஃப்ரெண்ட்லியா பழகணும். அவங்க எது ஒண்ணுனாலும் நம்ம கிட்ட வந்து சொல்லணும். அப்படி அவங்க நம்மள வந்து கருத்து கேட்கறது ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அதுக்கு நம்ம பதில் சொல்ல தயாரா இருக்கணும். குழந்தைங்கள பத்தி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா, அது நமக்கும் நல்லதில்ல, குழந்தைங்களுக்கும் நல்லதில்ல. அவங்க கிட்ட நம்ம அணுகுமுறை வந்து அன்பா இருக்கணும். அன்பும் கருணையுமா இருக்கும் பொழுது, அந்த குழந்தைங்களும் அப்படியே மாறிடுவாங்க. நீங்க நினைக்கிற மாரி அவங்க நடப்பாங்க. நம்ம நான் பேசின வழியே நானும் கோவப்பட்டுருக்கேன் குழந்தைங்ககிட்ட அப்பல்லாம். அப்ப கருத்து என்ன அப்படின்னா, கோவப்படும் பொழுது நம்மள விட்டு விலகி, விலகி, விலகி போயிடுவாங்க. அவங்களுக்கு என்ன மனசுல வருதுங்கிறத நம்மகிட்ட பகிர பயப்படுவாங்க. அதனாலேயே அவங்க மனசுக்குள்ள அந்த கவலை வந்துடும். நம்ம வந்து இப்படி இருக்க முடியலையே, அப்படி இருக்க முடியலன்னு அவங்களுக்குள்ள கவலை வரும்பொழுது, அவங்க உயிராற்றல் வந்து வீணாகும். இப்ப அம்மா சொன்ன மாரி உயிராற்றல சேமிச்சு வைக்கணும் அப்படின்னா, அன்பும் கருணை தாம்மா அந்த இடத்துல முக்கியம். அன்பும் கருணையுமா இருக்கும் பொழுது, அந்த குழந்தைங்க எல்லாம் நம்மளையே சுத்தி சுத்தி வருவாங்க. கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கு நம்ம வந்து பதில் சொல்ல தயாரா இருக்கணும். அணுகுமுறை வந்து அன்பும் கருணையுமா இருக்கணும். "என்னடா செல்லம், என்ன வேணும் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும்? என்ன செய்யலாம் மம்மி? உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிக்கும்?" அப்படி இப்படி கேட்டு அப்படி அதில கை வைக்கணும். எழுந்ததும் படி, இத படி, அத படி, இத படி அப்படின்னு நமக்கு வந்து ஆர்வம், ஆசை அதிகம் குழந்தைங்க கிட்ட. ஏன்னா நம்ம எதிர்காலமே அவங்க தானே. அது இருக்கிறது தப்பு இல்ல. அந்த ஆசையில அவங்க செய்ய முடியாத போகும்பொழுது, நமக்கு கோபம் வரும்பொழுது அவங்களுக்கும் வெறுப்பு வந்துருமா. கவலைப்படுறத விட்டுட்டு, அன்பும் கருணையுமா இருங்க. அன்பு எப்படிம்மா வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமைதியா ஒ ஒரு வேலை இல்லாத நேரத்துல, உங்களுக்கு வேலை அதிகமா இருக்கும் காலையில எழுந்தா, அதுக்கு காலையிலே எழுந்து ஒரு 4 மணிக்கெல்லாம் எழுந்து நீங்க அந்த காலையில எழுந்திருக்கிறதே உங்களுக்குள்ள நல்ல ஆற்றல் வருமா. அந்த நேரம் அமைதியா உட்காந்து ஒரு 10 நிமிஷம் உங்களையே உற்று நோக்கி, மனக்கண்ணு முன்னாடி உட்காந்தீங்கன்னா, அந்த அன்பும் கருணையும் தானா வந்துரும்மா. அத வந்து குழந்தைங்க எழுந்திருக்கும் பொழுது, அந்த அன்பு அவங்களுக்கு போய் கிடைக்கும். அப்ப அங்கேயே வந்து உங்க 2 பேருக்குள்ள ஒரு இணக்கம் நல்லா வந்துரும். குழந்தைங்கள பத்தி கவலைப்படாதீங்க. இந்த காலத்து குழந்தைங்கலாம் நமக்கே புத்தி சொல்றாங்க. அப்படிலாம் இருக்கிறாங்க. என் பேரன் கூட அப்படி இருக்கிறாரு ஒருத்தரு. அப்பா என் கூட இவங்க வந்தாங்கன்னா, "அவன் என்ன இப்படி செய்றான், அப்படி செய்றான். செய்றானா பாரு, படிக்கிறானா பாரு" அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா ஏங்க நான் சொல்லுவேன், "இருங்க அவன் என்ன செய்றான்னா, அத பார்க்கணும் நம்ம, செய்யணும்" அப்படின்னு அவன்கிட்ட நான் ரொம்ப அன்பா இருப்பேன். அவன் என்கிட்ட ரொம்ப ஆசையா இருப்பான். என் கூடவே இருப்பான். செய்வான். இதுதாம்மா உண்மை. அந்த குழந்தைங்கள வந்து வசப்படுத்துறது வந்து இந்த அன்பும் கருணையும் தான்பா. நீங்களே ஒரு குழந்தைங்க தான். உங்களுக்கும் அப்ப என்ன செய்றீங்க, ஒரு 10 தடவ அப்படியே மனசுக்குள்ள வாழ்த்துங்க அந்த குழந்தைங்கள. அந்த கண்கள பார்த்து உங்க கண்கள் மூலியமா வாழ்த்துங்க. அவங்க அப்படியே அடங்கிடுவாங்க. அந்த அடக்கம் வந்துடும். அம்மாகிட்ட இது பேசணும், செய்யணும். நல்ல தைரியம் வரும். அப்ப அந்த இடத்துல பாருங்களேன், நீங்க கேட்கறது எல்லாமே கிடைக்குமே. ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? உயிராற்றல ஏன் வீணாக்குறீங்க? இதுதாம்மா உண்மை. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. நன்றிங்கம்மா. ஆஹ்
அம்மா கூடுதலா சொல்லுவாங்க அப்படிங்கறதுனாலதான் நான் உங்களை சொன்னேங்கம்மா. நான் கொஞ்சம் கம்மியா தான் சொன்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு நீங்க விளக்குனப்ப. நன்றிங்கம்மா. கற்பகாவுக்கு இன்னும் கூடுதலான தகவல் கிடைச்சிருக்கும். அமைதியான நிலையில வாழ்த்துறப்போ இணக்கமான சூழ்நிலை வரும். இணக்கமான சூழ்நிலையில நீங்க என்ன சொன்னாலும் ஏற்கும் அப்படிங்கிறது தான். மகரிஷியா தான் குழந்தைகள்ல வந்து பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கு ஒரு 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 பரிசு ஒரு நல்ல சிறந்த பரிசு கொடுக்கணும்னா அந்த வாழ்த்து தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் பெற்றோர்கள் கொடுக்குற வாழ்த்து வந்து வேற எதை விட சிறப்பா இருக்காது அப்படிம்பாங்க. நீங்க நீங்க நம்ம வந்து பிள்ளைகளை வாழ்த்திட்டு ஒரு நல்ல இணக்க சூழ்நிலையில நீங்க ஒரு செயல் செய்து பாருங்க. ஒரு நல்ல ஒரு பெரிய செயல், ஒரு பெரிய முடிவு எடுக்கணும் அப்படின்னா அது பிள்ளைகளுக்கு வந்து அதை உணர்த்தணும் அப்படின்னா நீங்க ஒரு 2-3 நாள் அவங்கள நினைவு வரப்பெல்லாம் முழுதா வாழ்த்திக்கிட்டே இருந்துட்டு அப்புறமா நீங்க அதை முயற்சி பண்ணி பாருங்க. நீங்களே எதிர்பார்க்காத ஒரு இணக்கத்தன்மை இருக்கும். நன்றிங்கம்மா. நீங்க சொல்றப்ப எனக்கு இந்த சிந்தனையும் வந்தது. நன்றிங்க. விந்தியா கௌரி அம்மாவுக்கு நன்றி. அவர்களும் வந்து ஒரு பாடலோட சொன்னாங்க. அந்த பாடல் எனக்கும் தோணுச்சுமா. நிறைய டைம் சிந்தனை செய்ததுனால அந்த பாடல் நான் வாசிக்கல. நீங்க அதை வந்து நிறைவு செய்துட்டீங்க. நன்றிங்கம்மா. ரேவதி அவர்களுக்கும் நன்றி. அவர்கள் கேள்வி கேட்கிறப்போ நம்மளாலையும் இதுல ஒரு அனுபவம் இருக்கு அப்படிங்கிறது புரிந்துக்க முடிஞ்சுச்சு. நன்றிங்க ரேவதி. தியாகராஜன் ஐயாவுக்கு நன்றி. ஐயா நீங்க வந்து பேசியிருந்தா இன்னும் சிறப்பா இருக்கும். ராமச்சந்திரன் ஐயாவுக்கும் நன்றி. ஐயா மேல வந்திருக்காங்க. எதுவும் கேள்விக்காக வந்திருக்காங்களா என்னன்னு தெரியல. நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க சசிகலா அம்மா, நன்றிங்க விஜய் அம்மா. ராமச்சந்திரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். சரித்திரம் படைப்பும் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு அம்மா சசிகலா அம்மாவுடைய கவலை ஒழிப்பும் தலைப்பின் கீழ் அந்த உரையாற்றிய நிகழ்வு மிகவும் பயனுள்ள வகையில் இருந்தது. அம்மா அவர்களுக்கு நன்றி. இந்த தளத்தை எப்படி நாம் நோக்குகிறோம் என்றால், அதாவது பைபிள்ல ஒரு வசனம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்ற அந்த ஒரு பைபிள் வசனம் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வசனம். இது போன்று இந்த தளத்துல இந்த காலை பொழுதை மனதுக்கு இதமான ஒரு காலை பொழுதாக மாற்றிய தளத்திற்கும் அன்பு அம்மா சசிகலா பாரி அவர்களுக்கும் நன்றியும் வணக்கங்களையும் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றேன். அம்மா அவர்களுக்கு ஒரு கேள்வி, அதாவது குடும்ப பிரச்சனைகளையும் மற்றும் அதை தாண்டி சமூகத்தில் நடைபெறுகின்ற முக்கியமாக இந்த மாணவர்கள், இளைஞர்கள் போன்றவர்களிடத்தில் ஏற்படுகின்ற இந்த சண்டை சச்சரவுகள், சிறு வயதிலேயே போதைக்கு அடிமையாகி இந்த சமூகம் சீரழிவது, எங்கு பார்த்தாலும் போர் பதற்றம், சிறு குழந்தைகளையும் பெரியோர்களை கொன்று குவிக்கின்ற என்ற பதற்றமான சூழ்நிலை, இதையெல்லாம் மனதிற்கு ஒரு கவலை அளிக்கக்கூடிய நிகழ்வாக இருக்குது. இதிலிருந்து வெளியில வர்றது எப்படி அப்படின்றத பத்தி அம்மா ஒரு தகவல் சொல்லணும். இதுல ஒரு இனிய பாடலோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். மன்னானாலும் திருச்செந்தூரில் மன்னாவே, ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலையில் மரமாவே, மண்ணானாலும் திருச்செந்தூரில் மன்னாவே, ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலையில் மரமாவே, கரும் கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன், கரும் கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன், பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவேன், நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மன்னாவே, ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலையில் மரமாவே, முருகா முருகா முருகா. நன்றி நன்றி நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
ஐயா, உங்களுக்கான பதில் வந்து மகரிஷி என்ன சொல்லுவாங்கன்னா, சமூகம் சார்ந்த பிரச்சனை இருந்தா, ஒரு பொதுவான பிரச்சனைனா, அது வந்து சமூகத்துல இருக்கிற அந்த பிரச்சனை தீர்வுக்குரிய பொறுப்புல இருக்கிற மனிதர்கள் தான் அது வந்து எடுத்து வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து அரசியல்வாதம் அவர் உலனால வேட்புங்கிற ஒரு பாடல்லையே வந்து உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர்கள் எல்லாம் உயிருணர்வை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து தலைவர்கள்லாம் உயிரோட உயிரை வந்து மதித்து போற்றுறப்ப அவர்கள் வந்து சிறப்பான முடிவெடுத்து நல்ல சூழ்நிலைய ஆட்சியில ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறது. இப்போ நீங்க சொல்றது அதுக்குரிய பொறுப்புடைய மக்கள் வந்து அதுக்குரிய தீர்வா இருக்கணும். தீர்வு அவங்க வழி ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறது. இந்த போதைக்கும் அப்படிதான். நம்ம வந்து ஒரு பாத்திரத்துல இப்ப சொன்ன விளக்கம்தான். ஒரு பாத்திரத்துல ஒரு ஓட்டை விழுந்துருச்சுன்னா அந்த ஓட்டையை அடைக்கலாம். அடிக்கடி அந்த பாத்திரத்துல ஓட்டை விழுதுன்னா என்ன பண்ணுவோம்? ஓட்டையவே அடைச்சுக்கிட்டா இருப்போம்? இல்ல அந்த ஓட்டை விழுவுறதுக்குரிய காரணத்தை தானே அடைப்போம். இப்போ இந்த போதைக்குரிய காரணம் எங்க இருந்து வர்றது? அததான் நம்ம வந்து தீர்வா பார்க்கணும். அது மகரிஷியும் அதான் சொல்லுவாங்க. புகை, போதை இத வந்து ஒழிப்போம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க ஒரு பாடல் வரியா. அதுக்கு வந்து அதுக்கு சமூகத்துல பொறுப்புடைய தலைவர்கள் தான் அதுக்கு பொறுப்பெடுத்து சீர் செய்யணும் அப்படிங்கிறது மகரிஷி காட்டின வழிமுறையை இங்க எடுத்துரைக்கிறேங்கய்யா. அப்புறம் அருள் சகோதரருக்கு நான் கரெக்டான விளக்கம் கொடுத்திருப்பேன் அப்படிங்கிறத நினைக்கிறேன். பொருளாதாரம் சார்ந்து நான் சொல்றப்ப எங்க வீட்ல அத கடைபிடித்ததுனால இன்றளவுல வரைக்குமே பொருளாதாரத்துல நாங்க நிறைவா இருக்கோம். ரொம்ப எல்லாரும் எதிர்பார்க்கிற அந்த அதிகப்படியான சொத்து அப்படிங்கிற மாதிரியா எனக்கு தெரியாது. ஆனா எங்களுக்கு தேவைகளை சிறப்பா நிறைவேற்றிக்கிற அளவுல இன்றளவுலயும் நாம் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில இருக்கிறோம் பொருளாதாரத்தை சார்ந்து. அதை தான் நான் பகிர்ந்துக்கிட்டேன். குடும்பத்துல இணைந்து ஆஹ் அத என்ன சொல்றது, திட்டமிடுதல் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. எங்க வீட்டுக்காரர் எழுதுனதெல்லாம் கிடையாது, வார்த்தைகளா பேசிக்கிறது தான். இந்த மாதம் இப்போ இது வந்து இவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படின்னா அந்த மாதத்துல யாருமே நாங்க அடுத்தபடியான செலவை யோசிக்கவே மாட்டோம் குடும்பத்துல. அது வந்து இன்றளவுலயும் இருக்கு. அது சிறப்பான வழிமுறையா கூட இருக்கு எங்களுக்கு. நன்றிங்க. அருமையான பாடலுக்கு மிக்க நன்றிங்க. அருள் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சசிகலா சிஸ்டர் அருமையான ஒரு கவலை ஒழிப்போம். கவலைங்கிறதே அந்த ஒரு கவலைங்கிற ஒரு வார்த்தையே வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுதான் என்னுடைய தனிப்பட்ட எண்ணமா இருக்கணும். ஏன்னா ஒரு நிகழ்வு நடந்துருச்சு, அது எந்த நிகழ்வா வேணாலும் இருக்கலாம், நடந்துருச்சு. அந்த நடந்தது திரும்ப தடுக்கவோ மறுக்கவோ அது முடியாது இல்லையா? அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கறதான் சிந்திக்கணும். ஆஹ் அவங்களுடைய உரையில அப்படிதான் அவங்க தொடக்கத்துல இருந்து இறுதி வரை அவங்க ஆட்சி உரையில அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, அடுத்து நெக்ஸ்ட் நடந்துருச்சு அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு தான் சிந்திக்கணும். அதுக்கு திறமையும் நம்ம வளர்த்துக்கணும். நான் கேட்ட கேள்விக்கு அருமையா பதில் சொன்னாங்க. அந்த எதிர்பார்ப்பு வாழ்க்கையில வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா எதிர்பார்ப்பு இருந்தா தான் ஏமாற்றம் வரும். அது ஏக்கம்ங்கிறது வந்து ஏதோ நம்ம தேடுறோம், அது கிடைக்கல. கிடைக்கல அப்படிங்கும்போது அதுக்காக ஏங்கி போய் கிடக்கிறது, அதுவும் ஒரு வகையில எதிர்பார்ப்புங்கிறத அழகா சொன்னாங்க. சிறப்பு. இல்ல முக்காவாசி இந்த இந்த இதுக்குள்ளதான் நிறைய பேருக்கு கவலை இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கேள்வி நான் கேட்டது. ஏமாற்றம், எதிர்பார்ப்பு, ஏக்கம், இந்த 3 ஏக்கு தான் நிறைய பேர் கவலையில இது இருக்கிறாங்க. அதுக்காக தான் அந்த கேள்வியை கேட்டேன். அடுத்து பொருளாதாரம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு பயம், அந்த பயமின்மை ஒழிக்கணும். நம்ம அதுக்கு தகுந்தாப்படி நம்ம திறமையையும் அறிவையும் வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. சிறப்பான உரையா இருந்தது, மிக்க மகிழ்ச்சி. நன்றி. விஜயகுமாரி அம்மாவும் அருமையான விளக்கம் கொடுத்தாங்க, அவங்களுக்கும் நன்றி.
உம் இப்ப நான் மேல வந்தது எதுக்குன்னா, விஜயகுமாரி அம்மாட்ட வாழ்த்துக்கள் வாங்கணும் அப்படின்றதுக்காக. உம் இன்று எனது பிறந்த நாள் அம்மா, அதனால உங்களுடைய வாழ்த்துக்களுக்காக மேல வந்தம்மா. நன்றி. நன்றிகள் ஐயா. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. இந்த மாதிரி கேட்டு வாங்கணுங்க ஐயா. நான் எல்லாம் கொடுக்க மகிழ்ச்சி எனக்குள்ள நிறைய காத்துட்டு இருக்காங்க ஐயா. அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் அன்பு குடும்பமும் குழந்தைகளும் உங்கள் சேவையும் நல்ல உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றிங்கம்மா, மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்கம்மா. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சகோதரர். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் சகோதரர். ஐயா வணக்கம். அருளையா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தங்கள் அன்பு குழந்தைகள் மற்றும் இணையருடன் அம்மா சொன்னது போல அருட்பேராற்றல் கருணையெல்லாம் நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று வளமுடன் வாழ வாழ்த்தி மகிழ்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றி சசிகலாமா. நன்றி நன்றி, மகிழ்ச்சி. ஐயா, நான் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். இங்க தளத்துல இருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து வாழ்த்தினதான் நீங்க எடுத்துக்கணும். நாங்கள் அனைவரும் சேர்ந்து இப்போ ஒரு முறை வாழ்த்திடுறோங்க ஐயா. நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள் உங்களுக்கு. பேசுறீங்களா அருள் சேவை? நன்றி, அனைவருக்கும் நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி நன்றி நன்றிங்களம்மா. நன்றிகள் ஐயா. அனைவருக்கும் நன்றி. நன்றி. ராமச்சந்திரன் ஐயா, பிறந்த நாள் சிறப்பா ஒரு 2 வரி பாடல் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பாட முடியுமாங்க ஐயா? நூறாண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. நூறாண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. சொல்ல சொல்ல இனிக்குதையா அருளையா, சொல்ல சொல்ல இனிக்குதையா, உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதையா. ஐயா, இந்த தளத்துல மிகவும் அற்புதமான ஆளுமைகளை எல்லாம் அறிமுகப்படுத்தி தளத்திற்கு பெருமை சேர்ப்பவர்களில் மிகவும் முக்கியமானவர்களாக ஐயா திகழ்கிறார். உங்களுடைய சேவை இன்னும் பல வகையிலே பெருகி இந்த சமூகத்திற்கு பயனுள்ள வகையிலே நீங்கள் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு வளமுடன் வாழ வேண்டும், தங்கள் இனிய இல்லறம் சிறக்க வளமுடன் வாழ வேண்டுமாய் மீண்டும் ஒரு முறை அனைவர் சார்பிலும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. எல்லோரும் வேண்டுவது அப்படின்னு பார்த்தா நமக்கு அருள் வேணும் அப்படின்னு, இறைவனுடைய அருள் வேணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டே இருப்போம். அந்த மாதிரி நம்ம சரித்திரம் படைப்போம் தளத்துல அருள் அவர்கள் தினமும் வந்து அவரோட மத்தவங்க எல்லாருக்கும் வந்து அருளை பகிர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காருங்க. மிக்க மிக்க நன்றி. மீண்டும் ஒரு முறை அனைவர் சார்பாகவும் மனமாற பிறந்த நாள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறோம்.
நம்ம அப்படியே நிகழ்வை நிறைவு பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தால் பகிரலாம். நன்றி. இன்றைக்கு ரொம்ப சிறப்பா கவலை ஒழித்தல் அப்படிங்கிறத பத்தி சசிகலாமா நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. தொடர்ந்து விஜயகுமாரி அம்மாவும் நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. மிகவும் சிறப்பான ஒரு நிகழ்வு. நிச்சயமா எல்லோரும் பயிற்சி பண்ணி பார்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. குறுஞ்செய்தி வாயிலாக தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. நித்யாதேவி அவர்கள், அருள் சேவியர் அவர்கள், அன்பு சார் அவர்கள், சித்ரா பாபு, சோபன் அவர்கள் எல்லோருமே தங்களோட வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்காங்க. சித்ரா பாபுவும் வேல்ராஜும் பிறந்தநாள் வாழ்த்துக்களும் பகிர்ந்திருக்காங்க. சோபன் அவர்களும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பகிர்ந்திருக்காங்க. வாழ்த்துக்கள் பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. தியாகராஜன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். ஐயா நீங்க பேசுறது கேட்கலைங்க ஐயா, ஒரு முறை வெளியே போயிட்டு வாங்க ஐயா. ஐயா மீண்டும் கேட்கல. இயர்போன் போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஐயா கேட்கலைங்க ஐயா. ஐயா பேசுறது கேட்க முடியல. இருந்தாலும் உங்களோட வாழ்த்துக்கள் அருள் சேவியர் சார் அவர்களுக்கும் பகிர்ந்திருப்பீங்க, சசிகலாமாக்கும் பகிர்ந்திருப்பீங்க. மிக்க நன்றிங்க ஐயா. இன்னொரு முறை முயற்சி பண்ணி பாருங்க ஐயா. இல்லைங்கய்யா கேட்க முடியல. நன்றிங்க ஐயா. பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சமூக நாயகி ஷக்கீரா பானு அவர்களின் வாழ்வியல் அனுபவங்கள் மற்றும் நேர்காணல் நிகழ்வில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.